எழுதின ஒரே தேர்வே வந்து ஐஏஎஸ் தேர்வு தான். இந்தியாவில் வேற எந்த தேர்வுக்கு நான் விண்ணப்பம் போட்டது கிடையாது. செம்மொழி ஆக்கணுங்கிற அமைச்சரவை குறிப்பேட்டுக்கான வரைவானே எழுத சொல்லி என்னிடம் அமைச்சர்கள் அதிகமா இருக்கும், கடத்தல் பண்ணிருப்பாங்க, கருப்பு மார்க்கெட்ல விற்பாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது. அப்ப நான் வந்து ஒரு கோபக்கார இளைஞனா ஒரு தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஒரு அடித்தட்டு மக்களினுடைய உரிமைக்காக அரசினுடைய பொறுப்பை பயன்படுத்துகிறவனா நான் பயணம் பண்ணேன். நான் என்ன படிச்சேங்கிறது, எங்க படிச்சேங்கிறது, நான் வாழ்ந்த சூழல், எனக்கு ஏற்பட்ட போராட்டங்கள், இது எல்லாமே சேர்ந்து எனக்குள்ள ஒரு தேடுதல் மனப்பான்மையை கொடுத்துச்சு. அப்ப அந்த தேடுதல் ஒரு கடந்த காலத்தை பற்றி திரும்பி பார்க்காத எந்த சமூகமும் தனது நிகழ்காலத்தை சரியாக கட்டமைத்து எதிர்காலத்தை நோக்கி சரியாக இப்ப இலங்கை தமிழர்கள் புலம்பெயர்றாங்க. அவங்க போகும்போது என்ன பண்ணுடைய முக்கியத்துவத்தை நீங்க மறுத்தீங்கன்னா உங்களுடைய வரலாறையே மறுக்கிறீங்க, உங்க மூதாதையரை மறுக்கிறீங்க. ஊர்க்குப்பானைக்குள்ள இருந்து அடையாளம் அளிக்கப்பட்ட ஏதோ ஒன்று கதறி அழுவது மாதிரி எனக்கு தோன்றிய சங்க இலக்கியத்தின் முன்னோடிகள் ஒரு பெரிய உலகத்தில் சிறந்த நகர நாகரிகத்தை ஏற்படுத்தினார்கள், மொஹஞ்சதாரோ ஹரப்பா என்பது எனக்கு பெருமை. தாய் வீடு நவம்பர் 2024. எனக்கு திசைகளை பற்றி கவலை இல்லை, தேடல்களை பற்றியதுதான் கவலை. ஆர். பாலகிருஷ்ணன். நேர்காணல். சத்தியதேவன் மற்றும் அருண்மொழிவர்மன். சிந்துவெளி நாகரிகம் அறிவிக்கப்பட்டு நூற்றாண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டுக்கான இயல் விருதினை பெற்றுக்கொள்ள கனடா வந்திருந்த ஆர். பாலகிருஷ்ணன் அவர்களுடன் தாய் வீடு இதழுக்காக எடுக்கப்பட்ட நேர்காணல் இது. வணக்கம் சார், உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ் இலக்கியத்தை முதுகலை வரை கற்ற நீங்கள் பின் நாட்களில் தொல்லியல் சார்ந்து மிக ஆழமான ஆய்வுகளில் ஈடுபடுவதற்கு எவை அடிப்படையான காரணங்களாக அமைந்தன என்று கூற முடியும்? இப்ப அடிப்படையில் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, நான் பொதுவா இந்திய ஆட்சி பணி அங்க பல்வேறு இதுல இருந்தா கூட அடிப்படையில தமிழ் மாணவன் தான் என்னுடைய அடையாளமா சொல்றது, அதன்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா பின்னால தொல்லியலுக்கெல்லாம் நான் ஆய்வு பண்ண அதுல எனக்கு ஈடுபாடு வருங்கிறது எனக்கு தெரியாது படிக்கும்போது. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும், எனக்கு கேள்விகள் எனக்குள்ள நிறைய இருக்குன்னு. அந்த கேள்விகள் வந்து என்னைய ஒரு தேடலை நோக்கி நகர்த்தினது. நான் படிக்கும்போதே வந்து எனக்கு சில கேள்விகள், சங்க இலக்கிய மாணவனாக இருக்கும்போது எனக்கு சில கேள்விகள் தோன்றியது என் மனதில். ஏன் சங்க இலக்கியத்தில் வர்ற அகநானூறு பாட்டில் ஒரு ஒட்டகம் எப்படி வந்துச்சு, அந்த ஒட்டகம் எப்படி எலும்பு திங்குது, அது எப்படி ஒட்டகம் எப்படி வணிகர்களுடைய சுமையை சுமந்துட்டு போகுது, தென்னிந்தியாவில் தான் பாலைவனம் இல்லையே, ஒட்டகம் இல்லையே, அப்புறம் இதையே சங்க இலக்கியம் சொல்லுதுன்னு இந்த மாதிரி எனக்கு கேள்வி வரும். அப்புறம் வந்து எப்படி நம்ம ஏன் சங்க இலக்கியம் சொல்லிட்டே இருக்கிறோம், சங்கம் சால வந்து தமிழ் எழுத்து தொடங்காதுன்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு, சகர கிளவியும் அதனோரற்றே ஐயவனும் மூன்றளம் கடையேன்னு சூத்திரம் சொல்றாரு. அப்படின்னா சங்கம், சமணம், சைத்தியம், சமணம் இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் தமிழ் சொல்ல இருக்க முடியாது. அப்புறம் நம்ம முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் சொல்லும்போது கபாடபுரம் சொல்றாங்களே, கபாடபுரம்னா என்ன, அந்த கபாடம்ங்கிற சொல் வந்து தமிழ் சொல் மாதிரி தெரியலையே, இப்படின்னு எனக்குள்ள வந்து நிறைய கேள்விகள் படிக்கும் போதே வரும். ஒரு மாணவனா அந்த கேள்விக்கான விடை எனக்கு பெரிதா வகுப்புகள்ல கிடைக்கல. அந்த கேள்விகள் வந்து இன்னும் சொல்ல போனா ரொம்ப அந்த கேள்விகள் வந்து ரொம்ப ஆதரிக்கப்படவும் இல்லை. ஏதோ நம்ம தேவையில்லாத கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை தான் கொடுத்தது பொதுவா வெளியில இருக்கிறவங்களுக்கு. ஆனா எனக்கு வந்து அந்த கேள்விதான் ரொம்ப முக்கியம் தோணுது, அந்த விடை தெரியாத கேள்வி. ஆனா அதை நம்ம போய் தொல்லியல் பண்ண போறோம், நம்ம பின்னால ஐஏஎஸ் போய் ஒரிசாவுக்கு போக போறோம், அல்லது அதுல போய் ஆராய்ச்சி பண்ண போய் அங்க எல்லாம் சுத்தி சிந்துவாரா சிண்ட்ரோம் அப்படிலாம் போய் கடைசியில சிந்துவெளி போய் கோவை மாநாட்டுக்கு வந்து திருப்பி கீழடியில் வந்து நிற்போன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா நீங்க கேட்டதுனால அதனுடைய தொடக்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த தொடக்கம் வந்து எனக்குள்ள எழுந்த கேள்விகளும் அது எனக்கு உடனடியா கிடைக்காத விடைகளும் அதுதான் என்னுடைய போக்க தீர்மானிச்சுதான் நான் நினைக்கிறேன் இப்ப நினைச்சு பார்க்கும்போது. ஒடிசா மாநிலத்தின் கூடுதல் தலைமைச் செயலாளர், வளர்ச்சி ஆணையாளர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் பிரதி தேர்தல் ஆணையாளர், ஒடிசா மாநில முதலமைச்சரின் தலைமை ஆலோசகர்கிட்ட பல பதவிகளை நீங்க வகிச்சீங்க. ஆனாலும் நான் ஒரு தமிழ் மாணவன், அதுவே எனது அடையாளம் என்று பெருமையுடன் சொல்லுகின்ற உங்கள் இந்த பயணம் எப்ப ஆரம்பிச்சு? அது ஆரம்பிச்சதுக்கு காரணம் வந்து பொதுவா தமிழ்நாட்டுல நமது சூழல்ல வந்து ஒரு மாணவன் தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு நான் வாழ்க்கை நடத்த போறேன் அப்படின்னு சொன்னா அவனுடைய குடும்பத்திலேயோ அவங்களுடைய பெற்றோர், அவங்க குடும்பம், தன்னை சுற்றி இருக்கிறவங்க உறவினர்களுக்கு மத்தியில அவனுக்கு வந்து ஒரு ஆதரவு கிடைக்காது.
ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு என்ன வேலை கிடைக்கும், அவன் எப்படி போய் பிழைப்பான். அவங்க மேல தப்பு கிடையாது. அவங்க நினைக்கிறது வந்து அவன் வந்து ஒரு ஐடி படிச்சானா அமெரிக்காவுக்கு போயிடுவான், அப்புறம் ஒரு டாக்டர் படிச்சானா வேற எங்கேயாவது போயிடுவான், அல்லது வேற ஏதாவது படிச்சானா முன்னேறிடுவான். அப்படிங்கும்போது தமிழ் படிக்கிறாங்கிறது எல்லாருக்கும் பயம் வரும். அப்ப நான் வந்து ஒரு அச்சம் எனக்கு தோன்றவே இல்லை. நான் வந்து பொதுவாக வாழ்க்கையை அணுகிறது வந்து பிடித்ததை விடாதீர்கள், பிடிக்காததை தொடாதீர்கள். அப்படிதான் நான் நிறைய கூட்டங்களை பேசுவேன். என்னுடைய சிறுவக்குள் வானத்தில் நான் பயன்படுத்தினது, எனக்கு பிடிக்காத நான் செய்யவே மாட்டேன், பிடிச்சது தான் செய்வேன். அப்போ எனக்கு அப்படி வாழ்க்கை அமைச்சிருக்கிறது. எனக்கு தமிழ் தான் பிடிச்சிருந்தது. நானே எனக்கு கேள்வி கேட்கும்போது அதில் தான் நான் ஒரு முதல் மாணவனாக இருப்பேன்னு எனக்கு தோணுச்சு. அப்போ அது அடிப்படையிலிருந்து நான் தமிழை தேர்ந்தெடுத்துட்டேன். தேர்ந்தெடுத்ததுக்கு பின்னால எல்லாரும் வேலை கிடைக்காதுன்னு சொல்லும் போது எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு, வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னுடைய முடிவுகள், எம்ஏ முடிவுகள் வருவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் தினமணி பத்திரிகையில் உதவி ஆசிரியராக சேர்ந்துட்டேன். அப்போ நான் வேலையில்லா திண்டாட்டத்தில் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. நான் எழுதின ஒரே தேர்வே வந்து ஐஏஎஸ் தேர்வு தான். இந்தியாவில் வேற எந்த தேர்வுக்கு நான் விண்ணப்பம் கூட போட்டது கிடையாது. ஒரு இந்த பதவிக்கு, எழுத்தர் பதவிக்கு, ரயில்வே துறைக்கு, வங்கி துறைக்குன்னு எல்லாம் என்னுடைய நண்பர்கள்லாம் போடுவாங்க. நான் மட்டும் அப்ளிகேஷன் போடவே மாட்டேன். எனக்கு பயமே வந்து நான் அப்ளிகேஷன் போட்டு பரீட்சை எழுதுனா பாஸ் ஆயிடுவேன்னு பயமா இருக்கும். அதனால நான் வெற்றி பெற விரும்புகிற ஒரே தேர்வு ஐஏஎஸ் தேர்வு தான். அதனால அது மட்டும் தான் நான் எழுதினேன். அது முதல் முயற்சியிலே வந்துட்டு நான் வந்து சர்வீஸ்க்கு வரும்போது எனக்கு பல வகையான ரொம்ப சிக்கல் நிறைந்த பொறுப்புகளாக தான் எனக்கு கிடைக்குது. இப்போ நான் முதல்ல போய் ஒரு சப் கலெக்டராக செய்கிறேன்னா, ஒரிசாவிலேயே இருக்கிறதுலே சமாளிக்கிறதுக்கான கஷ்டமான பகுதி எது அப்படின்னு ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து தான் அரசாங்கம் என்னிடம் ஒப்படைக்குது. அதே மாதிரி இருக்கிறதுலே பெரிய மாவட்டம் தான், அந்த பெரிய மாவட்டம் தான் என்னிடம் ஒப்படைக்கப்படுது. அப்போ எனக்கு கிடைக்கிற வேலைகள் எல்லாமே வந்து சைக்ளோன் வந்ததுன்னா அந்த சைக்ளோனை சமாளிக்கிற முன்னணி கள வீரர்ல ஒரு ஆளை அனுப்பப்படுறேன். அப்புறம் புயல் வெள்ளம் வந்ததுன்னா வெள்ளத்துக்கு சமாளிக்கிறதுக்கு வரேன். தேர்தல் வந்ததுன்னா அந்த தேர்தலை நம்பி நடத்த சொல்லி ஒப்படைக்கிறது தேர்தல் ஆணையம் என்னை தேர்ந்தெடுக்குது. நிதித்துறையில் ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த நிதி செயலாளராக வர்றேன். அப்ப என் வாழ்க்கை முழுவதுமே போராட்டங்களும் அழுத்தங்களும் நிகழ்ந்த ஒரு வேலையா தான் இருந்திருக்கு. நான் கடைசியில் ரிட்டையர்ட் ஆகி 2018 ரிட்டையர்ட் ஆகி முழுநேர ஆராய்ச்சியாளரானா அப்பயும் முதலமைச்சர் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாலே என்னைய தலைமை ஆலோசகராக இருக்கணும்னு சொல்லி நான் திருப்பி ஒரிசாவுக்கு போயிட்டேன். ஆக என்னுடைய வாழ்க்கை வந்து பணி அழுத்தங்களால் நிறைந்தது. ஆனா ஒவ்வொரு வேலையுமே நான் வந்து எனக்கு திரும்பி பார்க்கும்போது அந்த வேலையில நம்ம ஒரு குறிப்பிட்ட புதிய எல்லையை வகுத்தோம் அப்படின்னு நினைவுக்கு வச்சு எல்லாரும் 30 வருஷம் ஆனாலும் 25 வருஷம் ஆனாலும் நான் வேலை பார்த்த இடம், நான் வேலை பார்த்த துறை, அங்க செய்யப்பட்ட பணிதான் சிறந்த பணி அப்படின்னு சொல்லி நினைவு கூறுற வரியிலும் நான் வாழ்ந்திருக்கேன். இப்போ நான் ஒர்க் பண்ண மாவட்டத்தில் எனக்கு கூடுதல் மரியாதை உண்டு. நான் ஒர்க் பண்ண இடத்துல அதே மாதிரி நான் ஒர்க் பண்ண துறையில் வந்து என்னை வந்து நான் தான் சிறந்த புதிய விஷயங்கள் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன நம்புறேன்னா, இப்போ நிதித்துறைனா வந்து ஒரு மாநிலத்துடைய நிதி ஃபைனான்ஸை ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் வந்து பட்ஜெட்டு தயார் பண்ணணும், செலவினங்களை கட்டுப்படுத்தணும், புதிய திட்டங்களை கொண்டு வரணும். ஆனால் அது நான் ஒரு தமிழ் மாணவன் தான், ஆனால் நான் அதை தான் செய்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் வந்து நான் போய் ஒரு ஃபாரின்ல வந்து இப்போ வந்து அமெரிக்காவுக்கு போய் அல்லது லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் போய் அல்லது சிகாகோக்கு போய் பெர்க்லியில் போய் ஒரு வருஷ கோர்ஸ் 2 வருஷ கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து பணி விடுப்பில் போய் அல்லது அரசினுடைய செலவு போய் படிச்சுட்டு வந்தேன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, இவர் லண்டனில் போய் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு வந்ததுனால தான் இவர் ஒரு நல்ல சிறந்த ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கிறாரு, இவர் போய் கியூபெக்கில் போய் இல்லை ஜப்பானில் போய் இந்த கோர்ஸ் பண்ணிட்டு வந்ததுனால தான் டிசாஸ்டரெல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதை சொல்கிறத விரும்பலை. நான் இதை செய்கிறது எல்லாமே நான் ஒரு தமிழ் மாணவனாக இருந்து தான் செய்கிறேன் அப்படின்னு நான் வந்து சொல்ல விரும்பினேன். அதனால தான் அதுக்கு பின்னால் வந்து நான் ஒரு லா டிகிரி வாங்குறதுக்கோ, ஒரு ஃபைனான்ஸில் போய் ஒரு டிகிரி வாங்குறதுக்கோ, அல்லது பப்ளிக் பாலிசியில் போய் ஒரு அமெரிக்காவில் போய் ஒரு பட்டம் வாங்குறதுக்கு வந்த வாய்ப்புகளை எல்லாமே நான் மறுத்துருவேன். நான் ஒருவேளை அப்படி போய் நான் பதவி வாங்கிட்டு வந்தேன்னா, இவர் ஹார்வர்டில் படித்தார், இவர் ஆக்ஸ்போர்டில் படித்தாருன்னு அதை தான் எனக்கு முன்னிலைப்படுத்தப்படும். அப்போ நான் ஒரு ஐஏஎஸ் 40 வருஷம் வேலை பார்த்தவன், ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின்னாலும் வேலை பார்த்தவன், ஆராய்ச்சி பண்ணுறவன், ஆனால் என்னுடைய தகுதி வந்து எம்ஏ தமிழ் மட்டும்தான் அப்படின்னு இருக்கிறத நான் விரும்பினேன். அதனாலேயே நான் வந்து வீம்பா அதுக்கு பின்னால் எந்த பட்டங்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது படிக்க போகாமல் நான் இதை மட்டும் வச்சு இந்த வேலையெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா நான் நினைக்கிறேன், ஒரு தமிழ் மாணவன் இதெல்லாம் முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. அந்த எல்லைகளை நம்ம தான் தீர்மானிக்கிறோம். ஆக அதனால வந்து நான் இதை வந்து என்னுடைய வாழ்க்கையை இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு நினைச்சதுனால அந்த வைராக்கியத்தோடு இன்னைக்கு வைக்கிறேன். இந்திய குடிமைப்பணி தேர்வு வந்து தமிழில் எழுதி சித்தியடைந்த ஒரே ஒருவர் என்பது உங்களின் இன்னொரு தனித்துவமான அடையாளம். அந்த விதத்தில்
தாய்மொழி கல்வி பற்றிய முக்கியத்துவத்தை சொல்ல மிகவும் தகுதியான ஆளா நீங்க தான் இருக்கிறீங்க. அது பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இன்றைக்கு தாய்மொழி கல்வி பற்றி விமர்சனங்கள் விதைக்கு தாய்மொழி கல்வி பற்றி அவசியத்தை சொல்றதுக்கு மிக தகுதியான நீங்க இருக்கிறபடி அது அந்த கல்வி உங்களுக்கு. ஆமா, தாய்மொழி கல்வி நான் உலகத்தில் தாய்மொழி கல்விக்கான ஆதரவான குரல் எங்கு ஒலிக்கப்பட்டாலும் அந்த அந்த ஒலிக்கும் குரலில் என்னுடைய குரல் ஒன்றா இருக்கும். நான் பொதுவா என்னுடைய வாழ்க்கையினுடைய அணுகுமுறைமையா நான் வச்சிருக்கிறது எனது தாயை நான் நேசிப்பது இன்னொரு தாயை வெறுப்பதாக அல்ல. எல்லா தாயும் நல்ல தாய், எல்லா தாயும் அன்பிற்குரியவர்கள், எல்லா தாயும் மதிப்பிற்குரியவர்கள். அதே போலவே எல்லா தாய்மொழிகளும் மரியாதைக்குரியவை. அதான் என்னுடைய பேசிக் தொடக்க புள்ளியே தான். எனக்கு பேசப்படாத மொழிகள் பற்றி கவலை இல்லை. பேசப்படுகிற தாய்மொழி எனது தாய்மொழின்னு யார் உரிமை கொண்டாடினாலும் ஒவ்வொரு மொழிக்குமே ஒரு மரியாதை உண்டு. இப்ப எஸ்கிமோக்கள் இருக்காங்க துருவ பகுதியில, வட துருவத்துல. அங்க இருக்கக்கூடிய எஸ்கிமோ மொழியில தான் பனியினுடைய பல சாயல்களை பற்றிய அதிகமான சொற்கள் எஸ்கிமோ மொழியில தான் இருக்கும். அது தமிழ் மொழியில இருக்காது, வேற ஒரு மொழியில இருக்காது. ஆக ஏன்னா பனியை நன்கு அறிந்தவன் அவன்தான். ஆக எல்லா தாய்மொழியும் வணக்கத்திற்குரியவை, மரியாதைக்குரியவை. எனது தாய்மொழியில நான் கற்கும் போது தாய்மொழி கல்வி ரொம்ப மிக முக்கியம் நான் நினைக்கிறேன். இப்ப உலகத்துல தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பத்துல ஜப்பான் முன்னிலையில் இருக்கு. கொரியா நல்லா பண்றாங்க, ஜெர்மனி நல்லா பண்றாங்க. ஒவ்வொரு மொழியுமே அவங்கவுங்களுடைய தாய்மொழியில் தான் தங்களுடைய அறிவியலை வளர்க்குறாங்க. அப்போ ஒரு இணைப்பு மொழி தேவைப்படுது. உலக மொழியில் உலகம் முழுவதும் இந்த தொழில்நுட்ப செய்திகள்லாம் இருக்கிறது. இன்னைக்கு ஆங்கிலம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத இணைப்பு மொழி ஆயிடுச்சு. அப்ப ஆங்கிலம்ங்கிற ஒரு தவிர்க்க முடியாத இணையமொழி, அதே நேரத்துல அவங்கவுங்க தாய்மொழி அப்படின்னு. எனக்கு தாய்மொழி தமிழ், என்னுடைய இணைப்பு மொழி ஆங்கிலம். நான் உலகத்துல எங்க வேணாலும் போய் வேலை பார்க்க முடியும். இப்ப நான் வேலை பார்க்க போன இடத்துல என்னைய ஒரிசால போட்டாங்க. இப்ப நான் ஒரிய மொழியை பேசுவேன், எழுதுவேன், படிப்பேன். ஒரியா பற்றிய எனது ஆராய்ச்சி கட்டுரை எல்லாம் நிறைய வெளியாயிருக்கு. அது ஒரியாவில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நான் கடைசியா பார்த்துட்டு வந்த மிக முக்கியமான பணியை இந்த ஆண்டு பிப்ரவரி மாசம் உலக ஒரியா செம்மொழி மாநாட்டுக்கு முழு பொறுப்பை ஏற்றி நான் தான் நடத்தினேன். உலக ஒரியா செம்மொழி மாநாட்டுக்கு தமிழ் செம்மொழி மாநாட்டுல கட்டுரை வாசிக்கிறேன். தமிழ் செம்மொழி ஆக்கணுங்கிற அமைச்சரவை குறிப்பேட்டுக்கான வரைவானை எழுத சொல்லி என்னிடம் அமைச்சர் கேட்கிறாரு, தயாநிதி மாறன். நான் எழுதி கொடுக்குறேன். அப்ப நான் தமிழ் செம்மொழிக்கும் ஒரு பங்காட்டி இருக்கேன். நான் வேலை பார்க்க போன இடத்துல அந்த தாய்மொழி, அங்க இருக்கக்கூடிய மொழியை செம்மொழியை ஆக்குறதுக்கு பண்றேன். ஆக இதில் கூடுதல் குறைத்தல் அப்படி இல்லதை விட நான் பொதுவா நினைக்கிறது, ஒவ்வொரு மனிதனும் தனது தாய்மொழியில் கல்வி கற்றால் அவனது அறிவு கூர்மையுடையும் அது மட்டும் இல்லாம அவனுடைய பங்களிப்பு அதிகமாகும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் படித்த பள்ளிக்கூடங்கள்ல எனக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா ஒரு அறிவியல் பாடத்தை ஆங்கிலத்துல படிக்கும்போது என்னால அதை மனப்பாடம் பண்றதுக்கு தான் எனக்கு என்னுடைய முயற்சி, விரயம், என்னுடைய உழைப்பெல்லாம் போனதை தவிர அந்த அறிவியலை திங்க் பண்றதுக்கு, யோசிச்சு பார்க்கறதுக்கு எனக்கு ஸ்கோப் இல்லை. ஆக நான் தாய்மொழி கல்வி ஒரு சிறந்தது அப்படின்னு நான் நினைச்சேன். அது ஒரு குடிமைப்பணி, இந்திய குடிமைப்பணியெல்லாம் பொதுவா ஒரு பெரிய ஒரு வாரிசு உரிமை மாதிரி. ஒரு மேட்டுக்குடி, அவங்க அப்பாவா ஏஎஸ்ல இருப்பாரு, அவங்க அப்பா ஒரு பெரிய ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருப்பாரு அப்படின்னு நினைச்சு இருந்த காலகட்டம் ஒன்று இருந்தது. ஆனா இதை சாமானிய மக்கள் இதை வென்றடைய முடியும் அப்படிங்கிறது கல்வி பரவலாக்கம் வந்ததுக்கு பின்னால்தான். நீங்க நல்லாவே பார்த்தா 50களில் யார் ஐஏஎஸ் வந்தாங்க, 60களில் யார் வந்தாங்க, 70களில் வந்தாங்க, யார் 80களில் வந்தான்னு பார்த்தாலே இந்த மாற்றத்தினுடைய புரியும். அப்ப ஒருத்தன் தன்னுடைய தாய்மொழியில் ஐஏஎஸ் தேர்வை எழுதலாம்ங்கிற உரிமையே இந்தியாவில் 1979 தான் கொடுக்கப்பட்டது. எல்லா தாள்களையும் தங்களது தாய்மொழினா தமிழ், தெலுங்கு, இந்த இந்தி மாதிரி மொழிகளில் எழுதலாம்ங்கிறது 79 கொடுக்கப்பட்டது. 79ல இருந்து 84 வரைக்கும் யாரும் முயற்சி செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா யாரும் வெற்றி பெறல. அதே சிலர் தமிழ்ல ஒரு தாள் எடுத்து எழுதினாங்க. ஆனா நான் தான் முதல் தமிழ் இலக்கிய மாணவன். BA தமிழ், MA தமிழ் நான் தமிழ்லேயே எழுதுறேன். அதை 84ல பண்ணும்போது எனக்கு வெற்றி கிடைச்சிருது. அந்த வகையில தமிழை முதலில் தமிழில் எழுதிய ஐஏஎஸ் தேர்வை முதலில் தமிழில் எழுதி முதல் முயற்சியில் வெற்றி பெற்றவன்கிற பெருமை எனக்கு கிடைச்சது. அந்த பெருமையை நான் இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் தமிழ் இலக்கியம் படிச்சு வந்திருக்கேன்னு நான் விருப்பப்படுறேன். நிறைய பேர் தமிழ் ஒரு தாள் எழுதி வர்றாங்க. ஆனா BA MA தமிழ் மாணவர்கள் வரல. இருந்தாலும் நான் ஒரு முன்னெடுத்துக்காட்டாகவும் தாய்மொழி கல்வி அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய பெயரை குறிப்பிட்டு பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் பேசுகிறார்கள் என்பது என்னுடைய வாழ்க்கை மிகவும் நிறைவுடையதாக்குது. அதுல நான் இன்னைக்கு சொல்றேன், தமிழ் இலக்கியம் படிச்சவன் வேற யாருக்கும் எந்த விதத்திலையும் குறைஞ்சவன் கிடையாது.
நான் நான் வந்து 84ல் நான் தேர்ச்சி பெற்றவும் எல்லா பத்திரிகைகள் வந்தது. தமிழ்லே எழுதி ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னு. அப்ப என்னை வந்து அன்றைய தேதியினுடைய முதல்வரை பார்த்து ஒரு வாழ்த்து பெற்றுட்டு என்னை பயிற்சிக்கு போக சொன்னாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர் தமிழ் மாணவர், தமிழ்ல எழுதியிருக்கிறாரு, அதனால இவர் தமிழ்நாட்டில் வேலை பார்க்கறதான் பொருத்தம் அப்படின்னு நாங்க வந்து ஒன்றிய அரசு சொல்லி உங்களை இங்க கொண்டு வந்துருவோம்னு சொன்னாங்க. எனக்கு அதற்காக அழைப்பு வந்தது முதல்வர் பார்க்க. ஆனா நான் பார்க்கல. நான் வந்து அந்த சலுகையை அடைய விரும்பலை. நான் வந்து மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்து சென்னையில் வந்து நான் தலைமைச் செயலகத்துக்கு போய் நான் வந்து தமிழில் படித்து வந்துட்டேன், அதனால நான் தமிழ்நாட்டுக்கு தான் வரணும்னு சொல்றத நான் ஒரு குறைபாடாக நினைச்சேன். அந்த சலுகை தேவையில்லைன்னு சொல்லி தான் நான் எனக்கு எங்கே அலாட் ஆச்சோ, ஒரிசாவில் ஆட்டோமேட்டிக்காக அலாட் ஆச்சு, நான் ஒரிசாவுக்கு போயிட்டேன். அதனால எனக்கு எந்த விதமான மன வருத்தம் இல்லை. இது ஒரு மகிழ்ச்சி நிறைவான வாழ்க்கை தான். இன்று ஒரு ஆய்வாளராக மிக பரவலாக அறியப்பட்டுள்ள உங்கள முதல் 2 நூல்களும் கவிதை தொகுப்புகள். ஆரம்ப காலத்தில் புனவிலக்கியங்கள் தான் நாட்டம் அதிகம் இருந்ததா, சிறுவயது வாசிப்பழக்கம் இருந்ததா, இவற்றையெல்லாம் விரும்பி வாசிச்சீங்க? நீங்க என்னுடைய உரைகள் யூடியூப்ல அங்கங்க நான் யூடியூப்னு எனக்கு தனியா ஒண்ணு வச்சுக்கல. நான் சமூக ஊடகங்கள்ல முகநூலை தவிர வேற எதுலயும் இல்லை. நான் அங்கங்க பேசுகிற மேடை பேச்சுகளை வந்து பல்வேறு தளங்கள்ல யூடியூப்ல பதிவு பண்ணியிருப்பாங்க. நீங்க ஒண்ணு கவனிச்சிருப்பீங்க, நான் அடிப்படையில் ஒரு தமிழ் மாணவன் என்பது அடையாளம் சொல்றது மாதிரி அடிப்படையில் நான் ஒரு கவிஞன் அப்படின்னு சொல்றதை நீங்க அடிக்கடி பார்த்திருப்பீங்க. இயல்பிலேயே நான் வந்து ஒரு எழுதுறவன், பேசுபவன், எழுதுபவன். மதுரையில் இருந்தபோது கவிதை போட்டிகளில் வெற்றி பெறுவேன். அப்ப வந்து கவிதை எனக்குள்ளாக இருந்தது. அதுதான் என்னுடைய அடிப்படை. என்னுடைய மொழி அப்படின்னா கவிதை. ஒரு காலத்துல வந்து புதுக்கவிதை ரொம்ப முன்னிலைக்கு வர்றதுக்கு முன்னால மரபு கவிதைகள். நான் மதுரையில் இருக்கும்போது அறுசீர்விருத்தம், என் சீர்விருத்தம் தான் எனக்கு மரபு கவிதைகள் மிக பிடித்த. அதன் மீது ஒரு பெரிய எனக்கு ஒரு பெரிய கண்ட்ரோல், ஒரு பெரிய லாபகம் உண்டுன்னு நான் நினைக்கிறது வந்து மரபு கவிதைகள், என் சீர்விருத்தம்லாம். ஆனா பின்னால புது கவிதைகள் எழுத ஆரம்பிச்சேன். நீங்க சொன்னது மாதிரி அன்புள்ள அம்மாங்கிற கவிதை தொகுப்பு 1991ல் நர்மதா பதிப்பகம் வெளியிட வந்தது. அப்ப நான் வந்து ஒரிசாவில் இருந்தேன். அதுக்கு பின்னால நான் 2012 வரைக்கும் எழுதவே இல்லை. 21 ஆண்டுகள் எழுதுவதிலிருந்து நான் விலகி இருந்தேன். அப்ப நான் வந்து அதை எழுதலைங்கிறத வந்து ரொம்ப பெருமிதமா சொல்லி வெளியில சொல்லிக்கிறேன். ஏன்னா செயல்படுவது பிடித்து போய்விட்டதால் எழுதுவது என்பது எப்போதோ ஒரு முறை அப்படின்னு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாவே பெரிய போராட்டமா இருக்கும். மண்ணெண்ணெய் விலை அதிகமா இருக்கும், கடத்தல் பண்ணியிருப்பாங்க, கருப்பு மார்க்கெட்ல விற்பாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது. அப்ப நான் வந்து ஒரு கோபக்கார இளைஞனா ஒரு தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஒரு அடித்தட்டு மக்களினுடைய உரிமைக்காக அரசினுடைய பொறுப்பை பயன்படுத்துகிறவனா நான் பயணம் பண்ணேன். அப்போ வந்து நான் வந்து எனக்கு என்னமோ தோணுது, எழுதுறது வந்து எழுதி நான் ஒரு கவியரங்கத்தில் வாசிக்கிறனால எந்த மாற்றத்தை நான் கொண்டு வர போற கிடையாது. மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என் கையிலே இருக்கும்போது நான் போய் எதுக்கு எழுதணும் அப்படின்னு நினைச்சு ஒரு வைராக்கியமா நான் செயல்படுவதே ஒரு கவிதை அப்படின்னு நினைச்சேன். என்னுடைய ஆக்ஷன் தான் என்னுடைய போயிட்ரி அப்படின்ட்டு. அதனால நான் எழுதாம இருந்தேன். அப்புறம் திருப்பி 2012ல் திருப்பி என்னுடைய நண்பர்கள்லாம் என்னை மேடையெல்லாம் பேச ஆரம்பிச்சு சிறகுக்குள் வானம் எழுதினப்ப அது ஒரு அனுபவ பகிர்வு நூல் தான். ஆனா அதுல ஒவ்வொரு முறையும் ஒரு கவிதையோட முடிச்சிருப்பேன். ஆக நீங்க சொன்னது மாதிரி சரியா, உங்களுடைய அனுமானம் சரியானது. நான் அடிப்படையில் ஒரு படைப்பாளன். அது நீங்க இது வரைக்கும் போகல. இன்னைக்கு வரைக்கும் நான் கவிதை எழுதிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் முகநூல்ல போட்டுக்கிட்டு இருக்கேன். சென்றாண்டு இப்படி ஒரு தீயான ஒரு புத்தகம் வந்தது, அது கவிதை தொகுப்பு. ஆனா குரல் தழுவிய காதல் கவிதைகள். அதுக்கு முன்னால பன்மாய கல்வன் ஒரு கவிதை தொகுப்பு வந்தது. அது நான் எழுதின கவிதை, ஆனா திருக்குறள் அடிப்படையா வச்சது. இன்பத்துப்பால நாட்டுக்குறள்னு 7 பாடல்கள் எழுதிய ஒளிப்பேலையும் ட்ராட்ஸ்கி மருது வரைந்த அந்த புத்தகமும் வந்தது, நாட்டுக்குறள். அதுவும் என்னுடைய பாடல்கள். நான் பாடல்கள் எழுதுவேன், ஆனா அது வந்து திருக்குறள் அடிப்படையானது. ஆனா அதற்கு காரணம் வந்து இந்த 3மே நான் திருக்குறளை, இன்பத்துப்பாலை அடிப்படையா வச்சு எனது கவிதையில் எழுதின காரணம். நான் கவிதை எழுதுவதன் நோக்கம் வந்து நான் ஒரு பெரிய கவிஞர்னு நிரூபிக்கிறதுக்காக இல்ல, நான் ஒரு எழுத்தாளர்னு சொல்லிக்கிறதுக்காக இல்ல, ஆனால் திருவள்ளுவருடைய வேட்டியுடைய நிறம் வெண்மைதான் அப்படின்னு சொல்றதுக்காக. திருவள்ளுவருடைய வேட்டியுடைய வண்ணத்தை யாரும் மாற்றக்கூடாது, அவருக்கு வேற சாயம் பூசக்கூடாதுன்னு நான் இன்னொரு எனது பண்பாட்டு அரசியலை, எனது படைப்பு வந்து எப்போதுமே நோக்கம் கருதியது. நான் வந்து படைப்புக்காக அப்படின்னு தத்துவம் பேசுகிற எழுத்தாளன் அல்ல. நான் வந்து படைப்பு வந்து மக்களுக்காக. அப்ப என்னுடைய படைப்பு அதற்கான ஒரு அரசியலை பேசியே தீரணும். அப்ப திருவள்ளுவருக்கு அவரை மடைமாற்றி அவரை வேறு விதமாக சித்தரிக்கும் எந்த முயற்சி நடந்தாலும் அதற்கு ஒரு எதிர்வினையை நான் ஆற்றியே தீர்வேன். அந்த ஆற்றுகிற எதிர்வினைக்கு எனது கவிதை பயன்படுகிறது, அவ்வளவுதான்.
மற்றபடி நான் வந்து தொடர்ந்து ஒரு கவிஞனா இயங்கிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பணியிலேயே கவித்துவத்தை வச்சிருப்பேன், நான் பேசுகிற பேச்சில் வச்சிருப்பேன், என்னுடைய ஆராய்ச்சி புத்தகத்துல கூட ஒரு அந்த கவிதையின் சாயல் இருக்கும். ஆக நான் ஒரு ஆனா வாசிப்பு அப்படி நீங்க சொன்ன மாதிரி வந்து எனக்கு அப்போ வாசிப்பு வழக்கம் நல்லாவே இருந்தது. நான் விரும்பி படித்த எழுத்தாளர்கள் வந்து புதுமை பித்தன் தான் எனக்கு ரொம்ப ஒரு சிறுகதை இதுல வந்து. அப்புறம் வந்து ஜெயகாந்தனுடைய எழுத்துக்கள் அப்ப அந்த காலகட்டத்தில் நாங்க ரொம்ப 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 நேசிச்சு வாசிப்போம். அது மாதிரிதான் பேசிக்கலி புதுமை பித்து, அழகிரிசாமி, ஜெயகாந்தன் இவங்களுடைய எழுத்துக்களும் கவிதையை பொறுத்தவரையில எல்லாருமே என்னுடைய வயசுல இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த காலகட்டத்தில் வந்து மேத்தா, அப்துல் ரஹ்மான், சித்தி, மீரா, இந்த மாதிரி தான் அந்த 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 வானம்பாடி கவிதைகள், அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கி ராஜநாராயணன் எனக்கு பிடித்த மிகச்சிறந்த எழுத்தாளர். அப்புறம் பிரபஞ்சன் உள்ள எழுத்துக்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் இப்போ ஆனாலும் தமிழ்நாட்டை விட்டு வெளியில போயிட்டதுனால நிறைய பேர் வந்து எனக்கு தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வந்தா கூட அவங்க நல்லா நிறைய எழுதி பிரபலமா இருப்பாங்க, ஏன்னா எனக்கு தெரியாது. அப்ப எனக்கு வந்து ரொம்ப அழுத்தம் நிறைந்த பணி, அழுத்தம் நிறைந்த ஆய்வு. இந்த சிந்துவெளி ஆய்வுங்கிறது ரொம்ப டிமாண்டிங். நான் இரவெல்லாம் வந்து அதுக்கு பின்னால்தான் நான் என்னுடைய கம்ப்யூட்டரில் வேலை பார்ப்பேன். அப்போ என்னுடைய உலகம் வந்து என்னுடைய ஐஏஎஸ் வேலை, அதுக்கு வெளியில் வந்து சிந்துவெளி, சங்க இலக்கியம் அப்படின்னு ஆயிட்டதுனால நான் சமகாலத்தில் எனக்கு நிறைய பேர் தெரியாது. நிறைய பேர் நான் சிந்துவெளியிலே சங்க இலக்கியத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கதான் நினைப்பாங்க. சிந்துவெளி காலத்திலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு வந்து சமகால இலக்கியங்கள் வாசிப்பு குறைவு என்பதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதில் எனக்கு வருத்தமும் ஒன்றும் இல்லை. மற்றபடி நான் எனக்கு தெரிந்த வகையில் அதை நான் கவிதைக்குள்ளான தோரணம் இருக்கா அல்லது படைப்புக்குள்ளான தோரணம்ங்கிறது தான் என்னுடைய கவலை கிடையாது. என்னுடைய எழுத்து, என்னுடைய வாசிப்பு, என்னுடைய இயக்கம், என்னுடைய செயல்பாடு எல்லாமே காரணம் கருதியவை. அந்த காரணம், அந்த நோக்கத்தோடு தொடர்பு இல்லாத எதையும் நான் செய்வதில்லை. அந்த அளவுக்கு என்னிடம் நேரம் இல்லை. முதுகலை தமிழ், இதழியல் ஆகியவற்றில் பட்டம் பெற்றவர்கள் நீங்கள். உங்களிடம் இருக்கின்ற ஆய்வு ரீதியான பார்வைக்கு உங்கள் சிறுவயது வீட்டுச்சூழல், கல்விச்சூழல், வாசிப்பு பழக்கம் போன்றவை காரணங்களாக இருந்தனவா? அப்படி காரணமா இருந்தா அது எவ்வாறு இருந்தது? காரணமா இருந்தது என்னுடைய சூழல், நான் என்ன படிச்சேங்கிறது காரணம், அதை நான் எங்க படிச்சேங்கிறது காரணம், எப்படி படிச்சேங்கிறது காரணம். என்ன படிச்சேங்கிறது வந்து தமிழ் படிச்சது. அதில் அந்த அந்த ஒரு உலகத்தை இங்க வந்து 1970களில் வாழ்ந்து கொண்டு ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை ரொம்ப கூர்மையா பார்க்குற வாய்ப்பு நீங்க ஒரு தமிழ் இலக்கிய மாணவனா இருந்தா கிடைக்குது. அப்ப நான் சங்க இலக்கிய மாணவனா இருக்கேன், ஆனா சமகாலத்துல வாழ்றேன். அப்ப மற்ற மாணவர்களுக்கு இது கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அப்ப நான் வந்து ஒரு 2 காலகட்டங்களில் நான் வாழ்ந்து கொண்டு யோசிக்கிறேன். அது இப்படி இருந்தது, இது இப்படி என்ன மாற்றங்கள் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள வந்தது. நான் எங்க படிச்சேன் அப்படிங்கிறது வந்து மதுரையில் படிச்சேங்கிறது ரொம்ப முக்கியமானது. மதுரை வந்து வேற எந்த வகையில ஒரு தொழில் அடிப்படையில முன்னணி நகரமா இருக்கோ இல்லையோ, முக்கியமா கலை இலக்கிய செயல்பாடுகள், அரசியல் செயல்பாடுகள், இதுல வந்து மதுரை ரொம்ப மிக முக்கியமான இடம். அது அப்பதான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மிக முன்னணியாக தமிழ் இலக்கிய வாசிப்பில் இருந்த ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாம நான் வந்து பொது வாழ்க்கையில் வேற இருந்தேன். நெருக்கடி நிலைக்கு முன்னாலவே நான் வந்து பெருந்தலைவர் காமராஜருடைய ஒரு 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 தொண்டனாகவும் அந்த இயக்கத்தை சேர்ந்தவனாகவும் பல நெடுமாறனுடைய மிக நெருக்கமான நான் அண்ணன் என்றுதான் அழைப்பேன், அவர் என்னை தம்பி என்றுதான் சொல்லுவார். இப்ப இந்த ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் என்ற எனது சிந்துவெளி புத்தகத்தை பற்றி கூட அவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதை ஒரு ஆய்வு எழுதி 167 பக்கத்துல அது புத்தகமா வந்திருக்கு. இந்த வயசு, இந்த கொரோனா காலகட்டத்தில் அதை அவர் படிச்சிருக்காரு, படிச்சு ஒரு புத்தகமாவே எழுதிட்டார். அப்ப நான் வந்து ஒரு செயல்பாட்டாளன், நான் வந்து நிலைப்பாடுகள் எடுத்திருக்கேன். என்னை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுமே நான் ஒரு நிலைப்பாடு எடுத்து ஒரு களப்பணியா நின்றுருக்கேன். அப்ப இது எல்லாம் சேர்ந்துதான் வந்து எனக்கு ஒரு தேடலை கொடுக்குது. இது ஏன் அப்படிங்கிற கேள்வி. அப்ப அந்த என்னுடைய வாசிப்பு பழக்கம், நான் என்ன படிச்சேங்கிறது, எங்க படிச்சேங்கிறது, நான் வாழ்ந்த சூழல், எனக்கு ஏற்பட்ட போராட்டங்கள், இது எல்லாமே சேர்ந்து எனக்குள்ள ஒரு தேடுதல் மனப்பான்மையை கொடுத்துச்சு. அப்ப அந்த தேடுதல் மனப்பான்மைக்கு பேரு ஆராய்ச்சியாளனான்னு கூட எனக்கு தெரியாது. நான் வந்து BA தமிழ் இலக்கியம், இளங்கலை தமிழ் இலக்கியத்துல வந்து நான் பல்கலைக்கழகத்திலேயே முதல் மாணவன்.
தங்கப்பதக்கம் வாங்கினேன். முதுகலை MA தமிழ் இலக்கியத்தில் பல்கலைக்கழகத்திலேயே மீண்டும் முதல் மாணவனா வந்து தங்கப்பதக்கம் வாங்கினேன். இப்ப 2 முறை தங்கப்பதக்கம் வாங்கிய ஒரு மாணவன் இயல்பா எல்லாரும் நினைக்கிறது என்ன போவாங்க, அது முடிஞ்ச உடனே டாக்டர் பட்டத்துக்கு ஆராய்ச்சிக்கு போயிடுவாருன்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அதுதான் நீதியே கூட. எல்லாரும் நிறைய பேர் நல்லா படிச்சவங்க போவாங்க. ஆனா அதிலும் குறிப்பா அந்த மாதிரி தங்கப்பதக்கம் வெள்ளி பதக்கம்லாம் வாங்கினா கட்டாயம் அடுத்தது வந்து முனைவர் பட்டம் தான். ஆனா நான் போகல. நான் வந்து இது ரெண்டுமே பண்ணாம ஒரு 240 ரூபாய் சம்பளத்துக்கு தினமணியில போய் பத்திரிகையாளர் நான் சேர்றேன். அப்ப எல்லாருக்கும் வியப்பா இருக்கு. ஏன்னா இவன் படிக்கிறான், MAல BAல கோல்டு மெடல் வாங்குறான், MAல கோல்டு மெடல் வாங்குறான், அடுத்து டாக்டர் பட்டம் தானே போகணும்னா நான் வந்து ஒரு 240 ரூபாய்க்கு பத்திரிகையாளராக போறேன். அது என்னுடைய தேடல். என்னன்னா எனக்கு என்ன தோணுது, நான் செய்ய வேண்டிய தேடல் வந்து இந்த 3 ஆண்டு அல்லது 4 ஆண்டு முனைவர் பட்டத்துக்கானது அல்ல அப்படின்னு எனக்கு தெரியுது. ஏன்னா எனக்கான கேள்விகளுக்கு இன்னும் கேள்வியே கூட எனக்கு முழு உருவம் பெறல. நான் ஆராய்ச்சினா ஒரு கேள்வி வேணும், அதுக்கு ஒரு தலைப்பு வேணும். அப்ப ஆராய்ச்சி பட்டம் வாங்குறதுக்காக நீங்க ஒரு தலைப்பு எடுக்கலாம், அது உங்களுடைய வழிகாட்டியே சொல்லுவார், இந்த தலைப்பில் பண்ணலாம் அந்த தலைப்பில் பண்ணலாம், இது எளிமையா இருக்கும் அது எளிமையா இருக்கும். நான் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான தலைப்புக்காக நான் வாழல. நான் வந்து என்னுடைய கேள்வியை நான் MA முடிச்சவொன்னா அடுத்த மாதம் முனைவர் பட்டத்துக்கு விண்ணப்பிக்கணும்னா என் வாழ்க்கை முழுவதும் துரத்த போற கேள்வியே ரெடியா இல்லை, கேள்விதான் இருக்கு. அந்த முழு நான் எதை போய் தேட போறேன். அப்ப நானா ஒரு தலைப்பு கொடுத்துட்டு சங்க இலக்கியத்தில் உவமைகள், குறிஞ்சி பாடல்களில் தலைவியின் பாத்திர படைப்பு, இப்படி ஏதாவது நான் ஒண்ணு ஆராய்ச்சி பண்ணலாம். அதுக்காக நான் பிறக்கவும் இல்லை, அதுக்காக நான் வாழவும் இல்லை. நான் என்ன நினைச்சேன், என்னுடைய கேள்வி என்ன தயாராகல, என்னுடைய கடமை என்ன தயாராகல. நான் எதுக்கு போய் முனைவர் பட்டம் பண்ணணும்ட்டு முனைவர் பட்டம் பண்ணாம நான் இன்னொரு வேலைக்கு போறேன். அந்த இன்னொரு வேலைக்கு போனதுனால தான் நான் IAS வர முடிஞ்சது. ஏன்னா அது இதழியல் சார்ந்த வேலை. என்னுடைய வேலையே ஆங்கிலத்தில் வர்ற செய்தியை PTI, UNI இந்த மாதிரி செய்தி நிறுவனங்களில் டெலிபிரிண்டில் வருகிற செய்திகளை தமிழ்ல மொழிபெயர்த்து அதுக்கு தமிழில் தலைப்பு கொடுத்து நான் வெளியிட வேண்டும். அப்ப அந்த பொறுப்பு இருக்கு. நான் உதவி ஆசிரியர் குழுவில் இருக்கேன், உதவி ஆசிரியராக இருக்கேன். அப்ப அது மாதிரி நான் வந்து எனக்கு வந்து உலகத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்பதான் இவங்களுக்கும் இது இந்த நடந்த ஃபாக்லாந்து வார் நடந்தது. அர்ஜென்டினாவுக்கும் பிரிட்டனுக்கும் சண்டை நடந்தது. இலங்கையில் பிரச்சனை இருந்தது. அப்பதான் வந்து வெளிக்கடை சிறை உடைப்பு சம்பவம் நடக்குது. அப்புறம் வந்து சிறை உடைத்து தப்பிச்சு சென்ற நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. அது அப்ப வந்து இலங்கையில், இந்தியாவில், உலக அரங்கில் இப்படி பல வகையான சமூக மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு, போர்கள் நடக்குது. இதுல பஞ்சாபில் பெரிய கலவரம் நடக்குது. இந்த மாதிரியான செய்திகள் எல்லாமும் அன்றாடம் வந்து நான் ஆங்கிலத்தில் வாங்கி அதை தமிழ்ல மொழிபெயர்த்து தமிழ்ல பண்ணும்போது எனக்கு ஆங்கிலத்தில் படித்து தமிழில் எழுதுறது அப்படிங்கிற பயிற்சியை என்னுடைய வேலை தான் கொடுக்குது. அதுதான் IAS எக்ஸாம்ல பண்றேன். IAS எக்ஸாமுக்கு எனக்கு என்ன தேவை, நான் தமிழ்ல எழுதணும். ஆனா அதுக்கான செய்திகள்லாம் எங்க இருக்கு, தமிழ்ல இல்ல முழுக்க. அப்ப நான் ஆங்கில நூல்களை படித்து அதை தமிழ்ல எழுதுற எனக்கு பயிற்சி வேணும். அப்பதான் நான் ஜெயிக்க முடியும். அதை எனக்கு என்னுடைய வேலையை கொடுக்குது. அதுக்கு அந்த வேலைக்கு போறான் தான். நான் வந்து முனைவர் பட்டத்துக்கு போயிருந்தேன்னா அந்த வேலைக்கு போயிருக்க முடியாது. அந்த வேலைக்கு போகலைன்னா நான் IASக்கு வந்திருக்க முடியாது. IASக்கு வந்திருக்க முடியாதுன்னா நான் ஒரிசாவுக்கு போயிருக்க முடியாது. ஒரிசாவுக்கு போகலைன்னா இன்னைக்கு நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்க மாட்டோம். ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் கிடையாது, எனது ஆராய்ச்சியில் கிடையாது. ஆக என்னிடம் வந்து ஒரு திறந்த மனப்பான்மை இருந்தது. நான் வந்து அன்றைக்கு என்னுடைய அணுகுமுறையே எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளை விடிந்ததும் பேசலாம் நாளையோடு, இப்போது பாடத் தோன்றினால் பாடு. If you feel like singing now, sing. You can talk to tomorrow when it is dawn. அப்படிதான் நான் வந்து இது என்னுடைய ஒரு கவிதை தான். அதனால நான் அந்த மாதிரி பயணிக்கிறவன். அதாவது காற்று, அதாவது ஒரு பட்டம் பறப்பதை போல வாழ்க்கையை மிக இலகுவாக வைத்துக் கொள்ளணும்னு நினைப்பேன். நான் வந்து ஒரு பெரிய சுமையை தூக்கி கொண்டு திரிவது மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. எழுத்தாளர் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க வந்து ஒரு பெரிய சிலுவையை தூக்கி கொண்டு மாதிரி அவங்க பாவனை பண்ணிக்கிடுவாங்க. அந்த எழுத்து வந்து இவர் காப்பாற்றாட்டா அந்த மொழி அழிந்து போயிடும் போலக்கு, அல்லது இந்த இலக்கியமே செத்து போயிருக்குங்கிற மாதிரியான ஒரு தோரணையெல்லாம் கொடுப்பாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. நான் ரொம்ப இலகுவானவன். நான் வந்து நான் துரத்துற கேள்விதான் என்னை விட பெருசா இருக்கணும் தவிர அந்த கேள்வியை விட நான் பெரியவனா இருக்க முடியாது. நான் அதுக்கு சிறியவன் தான். ஆக என்னை விட பெரிய விஷயங்களை மட்டும்தான் துரத்தணும், என்னை விட மிகப்பெரிய விஷயங்களின் பின்னால்தான் செல்லணும். அப்படிங்கிறதுனால நான் முழுக்கவே நான் சூழல் எல்லாமே அப்படி அமைஞ்சது. இப்படிதான் ஆய்வு வந்தது.
முனைவர் பட்டம் தான். அதுக்கு நான் முனைவர் பட்டமே வாங்கினதில்லை. பல பல்கலைக்கழகங்களில் மதிப்புறு முனைவர் பட்டம் கொடுப்பாங்கன்னா வேணான்னு சொன்னேன். கடைசியில் வந்து பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் அதை கொடுப்பது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் என்பதால் நான் வாங்கிக்கிட்டேன். உங்களுடைய நூல்களையும் முறைகளையும் அறிந்தவர்கள் உங்களுக்கு இருக்கின்ற பழந்தமிழ் இலக்கிய பரிச்சயத்தையும் அதனை விஞ்ஞான ரீதியிலான ஆய்வு நோக்கில் பார்க்கின்ற பார்வையும் அறிந்திருப்பார்கள். இன்றைய தலைமுறையினர் பலரிடம் இலக்கியம், வரலாறு போன்றவற்றின் பயன் என்ன என்ற கேள்வியும் விளக்கமின்மையும் இருப்பதை அவதானிக்க முடிகிறது. வரலாற்றுணர்வு, இலக்கிய பரிச்சயம், பண்பாட்டு வரலாறு பற்றிய அறிதல் போன்றவை ஆளுமை விருத்திக்கும் சமூகத்தின் பண்பாட்டு விடுதலைக்கும் எவ்விதம் பங்களிக்கும் என்று கருதுகிறீர்கள்? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீங்க இந்த கேள்வியை கேட்டீங்கிறது. இந்த கேள்வி தான் நான் தொடர்ந்து உரையாடி கொண்டு இருக்கிறேன் இளம் சமூகத்தினுடைய. முதல்ல வந்து நாம் வாழ்றது வந்து நிகழ்காலத்துல வாழ்றோம். நீங்க நம்ம 2 பேரும் நீங்க இலங்கையில இருக்கீங்க, நான் இந்தியாவில இருந்து இப்ப கனடாவுக்கு வந்திருக்கேன், பேசிட்டு இருக்கேன், ஒரு அறையில உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்காலத்துல இருக்கோம். நம்ம எதுக்காக நம்ம இதை பேசிட்டு இருக்கோம்னா, இது வந்து ஒரு எதிர்காலத்தை மனசை வச்சு பேசிட்டு இருக்கோம். நம்ம இதை யாருக்காக பேசுறோம்? இதை யாராவது கேட்பாங்க, அல்லது இதுல ஒரு இளைய தலைமுறை, ஒரு நம்ம விட உங்களையும் என்னையும் விட வயது குறைந்த ஒருத்தர் கேட்பாரு, அவர் இதை பத்தி யோசிப்பாருன்னு பேசுறோம். அப்ப நம்ம நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்தை பத்தி பேசுறோம். இந்த நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்தை பற்றி பேசும்போது தவிர்க்க முடியாத, தப்பிக்க முடியாத ஒரு பேர் உண்மை இருக்குன்னு சொன்னா அதுக்கு பேர் கடந்த காலம். அந்த ஒரு கடந்த காலத்தை பற்றி திரும்பி பார்க்காத எந்த சமூகமும் தனது நிகழ்காலத்தை சரியாக கட்டமைத்து எதிர்காலத்தை நோக்கி சரியாக பயணிக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நம்மை திருப்பி ரிப்பீட் ஆகிறது, நம்மை கடந்து போவது கடந்த காலம் தான். இன்னொரு ஒருத்தர் கூட நான் கோட் பண்ணிருப்பேன், நிகழ்காலம் என்று எதுவும் இல்லை, எதிர்காலம் என்று எதுவும் இல்லை, கடந்த காலம்தான் நம்மை கடந்து செல்கிறது. எந்த சமூகத்துல நீங்க பாத்தீங்கன்னாலும் இப்ப நடக்கிறது கடந்த காலத்துல ஒரு முறை நடந்ததான். அதுக்கு பேரு மாறி இருக்கும், ஊர் மாறி இருக்கும், அதுக்கு உருவம் லேசா மாறி இருக்கும், அதனுடைய தொழில்நுட்பம் மாறி இருக்குமே தவிர அடிப்படை. இப்ப நான் ஏன் வந்து இந்த பழைய காலத்தை சமகாலத்துக்கு வாசிக்கணும்னு சொன்னா, இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்துல நான் பார்த்துட்டு இருந்தது வந்து சங்க இலக்கியத்தை திருப்பி மீள் வாசிப்பு செஞ்சேன். அதன் விளைவா வந்து 3 புத்தகம் வந்திருக்கு. சங்கச்சுரங்கம்ங்கிற தலைப்புல கடவுள் ஆயினுமாக, ஓரியர் உழவன், அணிநடை எருமை அப்படிங்கிற 3 புத்தகங்கள் வந்திருக்கு. இந்த 3 புத்தகங்கள் 30 உரையினுடைய தொகுப்பு, 10 உரை. அதை நான் ஏன் பேசுறேன் பெருந்தொற்று காலம்னா, யாரு உயிரோட இருப்பா, யாரு இறந்து போவாங்க, என்ன நடக்கும், இறந்து போனவருடைய உடலை வாங்குவதற்கு உறவினர்கள் வர மறுத்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரிசாவில் நாங்கள் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த 4.5 கோடி மக்களுக்கு இலவச சிகிச்சை அளித்தது மட்டும் கிடையாது, எத்தனையோ எங்களுடைய அதிகாரிகள், எங்களுடைய காவலர்கள், எங்களுடைய பணியாளர்கள், சுத்த பணியாளர்கள் போய் அந்த உடல்களை எரிப்பார்கள். அவங்க உறவினர்களே வர மறுத்துவாங்க, நோய் தொற்றிக்கொள்ளுன்ட்டு. அதுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய உண்மை. அந்த உண்மை இருக்கும்போது நம்முடைய மக்கள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் நெடுஞ்சாலைகளில் நடந்து போறதை பார்க்கிறோம். அவங்கெல்லாம் யாரு? வசதி இல்லாதவங்க. அவங்கெல்லாம் யாரு? அவங்க தொழிலாளர்கள். அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? கட்டடம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க, ஏதாவது ஒரு வேலை கூலி தொழில் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப கட்டிட தொழிலையும் கூலி தொழிலையும் பார்த்து கொண்டிருந்த லட்சக்கணக்கான மக்களை நாம் ஒரு 2 நாள் 3 நாள்ல வந்து பெருந்தொற்று வந்து தெருவில் இறங்கி நெடுஞ்சாலையில 1000 கிலோமீட்டர் நடந்து வீட்டுக்கு போயிடலாம், 1500 கிலோமீட்டர் நடந்து வீட்டுக்கு போயிடலாம்னு நினைக்க வச்சிட்டோம்ல. அதுதான் என்னைய ரொம்ப வருத்தப்படுத்துச்சு. அப்ப இது மாதிரி இது புதுசா இல்ல. இது மாதிரி நமது முன்னோர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பஞ்சம் பிழைக்கிறதுக்காகவும், பட்டினியில் இருந்து பிழைக்கிறதுக்காகவும், அல்லது நோயிலிருந்து தப்பிக்கிறதுக்காகவும், அல்லது வெள்ளம் வந்ததுனாலையும் கடல் சீற்றத்தில் இருந்து தப்பிச்சு நடந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நாம் நடந்திருக்கோம். அப்ப நடப்பது என்பது நமக்கு புதுசு இல்லை. இப்ப இந்த கொரோனா நேரத்தில் நடந்து போனவர்களை பார்க்கும்போது என்னுடைய முன்னோர்கள் நடப்பது மாதிரியே இருக்கும், சங்க காலத்துல வந்து நடந்தது மாதிரி இருக்கும், அப்ப சிந்துவெளி அழிஞ்சதுக்கு பின்னால நடந்து போனவர்கள் மாதிரி இருக்கும். ஆக கடந்த காலம் தான் திருப்பி நம்மை கடந்து போகிறது. அப்ப இந்த கடந்த காலம் பற்றிய வாசிப்பு வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா காப்பாற்றப்பட வேண்டியது நிகழ்காலமும் எதிர்காலமும் மட்டுமல்ல, கடந்த காலமும் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு நான் அடிக்கடி பேசுவேன். கடந்த காலத்தை ஏன் காப்பாற்ற வேணும்னா, வரலாறு முக்கியமானது.
வரலாறு முக்கியமானது மட்டும் கிடையாது, தவிர்க்க முடியாதது, தப்பிக்க முடியாதது. நாம் வரலாற்றை தப்பிக்க முடியாத வரலாற்றை நாம் சரியாக கட்டமைக்கலைன்னா நம்ம இது கட்டுக்கதைகள் கட்டவிழ்த்து விடப்படும். அப்ப நம்ம அதை வரலாறு என்று நம்பும் நிலைக்கு ஆளாக்கப்படுவோம். ஆக ஒவ்வொரு வரலாறுக்கும் வரலாறை யார் எழுதுறாங்கிற பொறுத்து தான் வரலாறு தீர்மானிக்கப்படும். எது இருண்ட காலம் எது பொற்காலம் என்பதை யார் தீர்மானிப்பது? எனது இருண்ட காலம் இன்னொருவருடைய பொற்காலமா இருக்கலாம், இன்னொருடைய பொற்காலம் எனக்கு இருண்ட காலமா இருக்கலாம். அப்ப இருண்ட காலம் பொற்காலம் என்பதை வரலாற்று அறிஞர்கள் தீர்மானிக்கிறது இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா வரலாறு ஃபுல்லா நம்ம வந்து வாடகை புலவர்களையும் வாடகை வரலாற்று அறிஞர்களையும் மன்னர்கள் வாடகைக்கு எடுத்தே இருக்கிறார்கள். இது வரைக்கும் உண்மையை எந்த வரலாற்று ஆசிரியராவது ஒரு மன்னனை பற்றி குறையா எழுதிட்டு போயிருக்கானா, அல்லது அவரோட குறைபாடை பற்றி பேசி இருக்கிறானா? ஆக நம்மலாம் பகுத்தறிவோடு நமக்கான தரவுகள் பற்றி இருக்கணும். நான் வந்து ஒரு முன்முடிவோடு இல்லை, இது எனது பண்பாடு பெரியது உனது பண்பாடு சிறியது, எனது வரலாறு முக்கியம் உனது வரலாறு முக்கியம் அல்ல, நீ முக்கியமானவன் அல்ல நான் முக்கியமானவன், இப்படி பேசவே மாட்டேன். நான் வந்து அடிப்படையில் நாமெல்லாம் மனிதர்கள். அதுக்கு பின்னால ஏற்பட்ட அடையாளங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அடையாளங்களை வந்து அந்த அடையாளத்தை இன்னொருவனுக்கான எதிர்ப்பான அடையாளமாக்கி ஒரு மொழியின் அடிப்படையிலேயோ ஒரு இனத்தின் அடிப்படையிலேயோ ஒரு பேரினவாத ஒரு எதேச்சதிகார ஒரு ஒற்றை அடையாளத்தை வந்து யார் கட்டமைச்சாலோ அவர்கள் வந்து இந்த உலகத்தினுடைய அழிவுக்கு வழிவகுக்கிறார்கள். ஆக அந்த வகையில வந்து ஒரு இணக்கமான ஒரு பொறுப்புணர்வு வெறுப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வை வளர்க்கிற ஒரு பிரதிநிதியாக நான் ஒரு ஆய்வாளனாக வர விரும்பினேன். அதுக்கே என்னை தூண்டியதே வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற ஒரு புரிதல் தான். அதே மாதிரி எத்திசை செலினும் அத்திசை சோரே ஔவையார் சொல்லுவாங்க. அவ திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பொதுவாகவே தமிழ் மக்கள் வந்து தொடர்ந்து பயணப்பட்ட மக்களா இருக்காங்க. பயணத்தை பத்தி தமிழருக்கு தெரியாத பயணம் என்ன? இன்னைக்கு இலங்கை தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவியிருக்கிறார்கள், இந்திய தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவியிருக்கிறார்கள். ஆக நம்ம வந்து தமிழ் கூறும் நல்லுலகம்னா அது ரொம்ப பொருந்தும். அப்படி இருக்கும்போது என்னுடைய ஒரே இதை வந்து பயணங்களால் தான் மனிதனுடைய வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டிருக்கு, பயணங்களால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதை நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். இதுல வந்து நீங்க வரலாறுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொன்னீங்க சார். வரலாறு என்பது ஒரு அறிவியல் என்பது நீங்க வந்து மீள வலியுறுத்த ஒரு விஷயம். வரலாறு என்பது ஒரு அறிவியல். அந்த விஷயத்துல வரலாறு என்பதை உணர்வு சார்ந்ததாகவும் பெருமிதம் சார்ந்ததாகவும் பார்ப்பதிலிருந்து விடுபட்டு அதனை அறிவியல் நோக்குடன் பார்ப்பது அவசியம் பற்றி கூறுங்க. ஒரு சின்ன திருத்தத்தையும் மாற்றத்தை கூற விரும்புறேன். நான் வந்து வரலாறு என்பது அறிவியல் அப்படின்னு நான் சொன்னதில்ல. வரலாறு என்பது அறிவியல் பூர்வமாக அணுகப்பட வேண்டும் அப்படிங்கிற என்ன கருத்து. வரலாறு என்பது அறிவியல் சொன்னா ஒண்ணு அறிவியல் என்பது அறிவியல். ஆனா அறிவியல் ஆகிய அறிவியலையே வந்து காலந்தோறும் இந்த மனிதர்கள் கேள்விக்குறியாக்கி இருக்காங்க. நாம் வந்து அறிவியல் என்று ஒரு 1000 ஆண்டுகளுக்கு நம்பியது இன்று அறிவியல் இல்லாமல் ஆகியிருக்கிறது. ஆர்க்கிமிடிஸை கேள்வி கேட்பவர்களும் ஐன்ஸ்டைனை கேள்வி கேட்பவர்களும் எல்லாத்தையும் நியூட்டனை கேள்வி கேட்பவர்களும் வளர்ந்திருக்காங்க. ஆக அறிவியலே கேள்விக்குறியாகி புதிய அறிவியல் வரும். அப்ப அந்த புதிய அறிவியல் வர்றதுனாலதான் நம்ம தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு இருக்கோம். ஆக அறிவியலே கேள்விக்குள்ளாகும் போது வரலாறு என்பது எப்போதுமே அறிவியல் அல்ல, அது ஒரு நேரட்டிவ் தான். பொதுவாக வரலாறு என்பது எழுதவனுடைய பார்வையில் சொல்லப்படுகிற ஒரு சித்தரிப்பு தான். ஆனால் அந்த வரலாறை எதை வைத்து சித்தரிக்கிறீங்க, அந்த வரலாற்றை எழுதுற முயற்சிக்கு உங்களுக்கு பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலா இருக்குல்ல, உங்களுக்கு கட்டுமான பொருளா எது பயன்படுத்தப்படுது? கட்டுமான வந்து செங்கலை பயன்படுத்தி ஒரு சுதையை பயன்படுத்தி மண்ணை பயன்படுத்தி ஒரு கட்டடம் சுவர் எழுப்புறதுன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க எதுவுமே வந்து ஒரு மந்திரம் போட்டேன் அப்படின்னு கையாட்டினோன்னா ஒரு கட்டடம் வர்றது இருக்குல்ல, அதுக்கு வந்து அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இது பண்றதுக்கும் நீங்க வந்து ஒரு மந்திரத்தில் சொல்லி வர்றதுக்கும் அல்லது மந்திரத்தில் மாங்காய் வருமா அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆக நீங்க வந்து எதை வைத்து நீங்க பயன்படுத்திக்கிற வரலாற்றுக்கான கச்சா பொருள் என்ன, வாட் இஸ் தி ரா மெட்டீரியல் ஃபார் தி ஹிஸ்டரி அப்படிங்கிற கேள்வி வருது. அப்ப அதை வந்து எப்படி பரிசோதிக்கணும் அப்படிங்கிறது. நீங்க ஒரு விஷயத்த ஒரு அறிவியல் மேட்டர், அறிவியலுக்கு என்ன ஒரு அழகு என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிவியல் வந்து வெரிஃபையபிள். ஒருத்தன் வந்து ஹிஸ்டரி புவியீர்ப்பு திசை இருக்கு, ஆப்பிள மேல போட்டா கீழே விழுகும் அப்படின்னு சொன்னா திருப்பி ஆப்பிள போட்டால் விழுகும், ஒரு பொருளை போட்டால் விழுகும், எதை போட்டால் கீழே விழுகும், அதுக்கு பேர் புவியீர்ப்பு விசை. எந்த வித ஒரு அறிவியல் விஷயத்தையும் நீங்க வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஆனா வரலாறு வந்து பொதுவாக வெரிஃபை பண்ணி பார்க்க முடியாது.
யாராவது 10 பேர் எழுதிட்டு போவாங்க, அதை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. அதுவே நம்ம காலப்போக்கில் வரலாறுன்னு நம்ப ஆரம்பிச்சிடும். ஆனால் நான் இப்ப சொல்றது வந்து வரலாறை கூட அறிவியல் பூர்வமா அணுகணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வரலாறை அறிவியல் பூர்வமா அணுகிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நமது கடந்த காலத்துல இப்ப நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். எல்லா மனிதர்களும் மனித வரலாறு விட்டுருவோம். நம்ம ஒண்ணு வரலாறு பற்றி யோசிக்கும் போது நம்ம வரலாறுன்னு நினைக்கிற நிறைய விஷயங்கள் வரலாறு இல்லாம இருக்கும். இந்தியாவில் அசோகர்னு ஒருத்தர் இருந்தார். இந்த அசோகர் தான் இந்தியாவில் இருந்தாரு, மௌரிய பேரரசா இருந்தாரு. நான் வேலை பார்த்த ஒரிசால இருக்கக்கூடிய கலிங்காவில் தான் கலிங்க போர் நடத்தினாரு. அங்க அசோகருடைய கல்வெட்டுகள் இருக்கு. அப்புறம் அங்கிருந்து வந்து அவருடைய மகனும் மகளும் மகேந்திர சங்கமித்திரை இவங்கெல்லாம் வந்து இலங்கையில வந்து பௌத்த மதத்தை பரப்புறதுக்கு பண்ணாங்க. இப்படிலாம் இருக்கு. ஆனா அசோகர்னு ஒரு மன்னர் இருந்தாருங்கிறதே ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. அப்படின்னு ஒரு இருந்தாரே ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்து பிராமி மொழியை படிச்சு அசோகன் பிராமின்னு அதுக்கு பேர் வச்சு இந்த தேவனாம் பிரியதசிங்கிறவது அசோகன் அவர் தான் சொன்னார். அப்போ அசோகன் இல்லாத வரலாறை நம்ம 200 வருஷத்துக்கு முன்னால கையில வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ வரலாறுங்கிறது என்ன? அப்ப இருந்த வரலாறு என்ன? ஆக வரலாறு என்பது தரவுகளால் கட்டமைக்கப்படணும் அப்படிங்கிறதான் நான் சொல்றது. டேட்டா. அந்த டேட்டாங்கிறது என்னன்னா அதை நீங்க வெரிஃபை பண்ணணும், வெரிஃபையபிளா இருக்கணும். இப்ப நான் சொல்றேன், நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். சிந்துவெளி மக்கள் ஏதோ ஒரு காரணத்தினால இயற்கை சீற்றத்தில் அல்லது ஏதோ ஒரு கடல் அரிப்பு அல்லது வந்து ஒரு வயநாடு நடந்த மாதிரி ஒரு பெரிய வெள்ளம், பெரு ஊழி வெள்ளம், ஒரு நிலநடுக்கம், இதுல வந்து ஒரு சுனாமி மாதிரி பாதிக்கப்பட்டாங்க அல்லது தொடர் வறட்சியா இருந்தது. ஏதோ ஒரு வகையில புலம்பெயர்ந்தார்கள். அப்ப புலம்பெயர்ந்தவர்கள் எதை கொண்டு வந்திருப்பார்கள், எதை விட்டு வந்திருப்பார்கள் அப்படிங்கிற கேள்வியை மட்டும் தான் நான் கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது யாரா இருந்தாலும். இப்ப இலங்கை தமிழர்கள் புலம்பெயர்றாங்க. அவங்க போகும்போது என்ன கொண்டு போனாங்க? இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்த மக்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு போனாங்க, மொரிஷியஸுக்கு போனாங்க, ரீயூனியனுக்கு போனாங்க, ஃபிஜிக்கு போனாங்க, இலங்கைக்கு போனாங்க ரப்பர் தோட்டங்கள். அவங்க போனவங்கள மலேசியாவுக்கு போனாங்க, சிங்கப்பூர் போனாங்க, பர்மாவுக்கு போனாங்க. எதை எடுத்துக்கொண்டார்கள், எதை விட்டு சென்றார்கள் அப்படிங்கிற கேள்வி மட்டும் தான் கேட்டேன். நான் வந்து பாத்திரத்தை எடுத்துட்டு போனாங்க, இதை எடுத்துட்டு போனாங்க, பைக்கட்டை எடுத்துட்டு போனாங்க, அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். வீடை தூக்கிட்டு போயிருக்க முடியாது, மலையை தூக்கிட்டு போயிருக்காங்க. நான் வந்து அவங்களுடைய ஊர் பெயர்களையும் இடப்பெயர்களையும் மலைகளின் பெயர்களையும் கடவுளுடைய பெயர்களையும், கடவுள் மறக்க மாட்டாங்க. கடவுள் இங்கேயும் முருகன் தான், அங்கேயும் முருகன் தான், இங்கேயும் முனியாண்டி தான், அங்கேயும் முனியாண்டி தான். அதே மாதிரி இந்த இடப்பெயரை மீண்டும் பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிற அடிப்படையிலாம் வந்து நான் கொற்கை வஞ்சி தொண்டி இதெல்லாம் பற்றி பேச ஆரம்பிச்சேன். ஆக நீங்க சொன்னது மாதிரி வரலாறை அறிவியல் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் வரலாற்றினுடைய வரலாற்று எழுத்து அறிவியல் பூர்வமாக இருக்க வேண்டும், அரபு சார்ந்து இருக்க வேண்டும். அதை வந்து வெரிஃபை பண்றதுக்காக இப்ப என்ன யாராவது கேட்டாங்கன்னு வைங்க, நீங்க கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் சொல்றீங்களே, அது உண்மையானா நான் ப்ரூவ் பண்ணிடுவேன். நான் டிஃபெண்ட் பண்ண முடியாத, நான் வந்து இது சரி என்று வாதிட முடியாத எதையும் நான் எழுதியதே இல்லை. இவ்வளவு பெரிய புத்தகத்தில் எழுதியிருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்கத்தையும் என்னால் அதற்காக போரிட்டு வாதிட முடியும். ஏன்னா அதற்காக தான் நான் பொறுத்திருப்பேன். ஒரு விஷயத்தை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு கண்டுபிடிச்சு தரவு வச்சிருப்பேன். அது உண்மையாங்கிறது என்னையவே கூண்டில் நிறுத்தி கேள்வி கேட்டு அதற்கான தரவுகளை உலகம் முழுவதும் திரட்டி நான் வந்து என்னை சமாதானப்படுத்தினதுக்கு பின்னால்தான் நான் வெளி உலகத்திலே பேசுவேன். நான் பேசுறதுக்கு முன்னால நான் இதை பற்றிய கேள்விகளை நான் 1000 முறை என்னுடன் கேட்டிருப்பேன். அதனாலதான் அதை தான் நான் அறிவியல் சார்ந்ததுன்னு சொல்றேன். இப்ப நாங்க பேசுற வரலாறை ஜெனட்டிக்ஸ் ப்ரூஃப் பண்ணுது, மரபு அணு ஆராய்ச்சி, இப்ப அடிப்படையில் வரக்கூடிய மரபு அணு ஆராய்ச்சி, அண்மையில் நடக்கிற அகலாய்வுகள், நாங்க சொன்ன தரவுகளை நிறுவுவதனால இதுதான் வெரிஃபையபிள், கிராஸ் வெரிஃபிகே. இடப்பெயர் ஆய்வு சொல்வதை அகலாராய்ச்சி ஒப்புக்கொள்ளணும், அகழ்வாராய்ச்சி சொல்வதை இடப்பெயர் உறுதி செய்யணும், இந்த இரண்டும் சொல்வதை வந்து மரபணு உறுதி செய்யணும். இது இந்த மாதிரியான செயினா இருக்கக்கூடிய இணைப்புல தான் அறிவியல் பூர்வமான வரலாறு என்று நான் சொல்கிறேன். நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த அடுத்த கேள்வி அதுதான். செம்மொழி தமிழ் மாநாட்டில் கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் அல்லது கேவிட்டி கம்ப்ளெக்ஸ் என்ற கோட்பாட்டை முன்வைத்திருந்தீர்கள். இது ஏற்கனவே எல்லாருமே தெரிஞ்சிருந்தாலும் இந்த ஆய்வினை நீங்கள் தொடங்குவதற்கு உந்துதலாக இருந்தது எது? ஆமா, 2010 வந்து நான் செம்மொழி மாநாட்டில் கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் அப்படின்னு சொன்னது வந்து 2 பேரை முன்னால வச்சுதான் சொன்னேன். நான் பொதுவாக ஒவ்வொரு என்னுடைய கூட்டத்தினுடைய மிக முக்கியமான அறிவிப்புகளை யாரை முன்னிலை வைத்து நான் அறிவிக்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப யோசிச்சு பார்ப்பேன். அஸ்கோ பொற்பலா முன்னிலையில், ஐராவத மகாதேவன் முன்னிலையில் நான் இதை சொல்ல வேண்டும் என்று நான் முடிவு செய்யவில்லை, காலம் முடிவு செய்தது.
எனக்கு அழைப்புதல் வருது, நான் டெல்லியில இருக்கேன், இந்த கூட்டத்தில் நீங்கள் பேசணும்னு பார்க்குறேன். அதே அரங்கில் அஸ்கோ பற்பலா இருக்காரு, ஐராவத மகாதேவன் இருக்காரு. நான் இந்த கொற்கை வஞ்சி துண்டா வளாகத்தை அறிவிக்கிறேன். இதுக்கு ஏன் வளாகம் அப்படின்னு பேர் கொடுத்தேன்னா, அந்த வளாகம்ங்கிறது வந்து ஒரு 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 காம்ப்ளெக்ஸ். நீங்க வந்து இலங்கை தமிழகத்தில் கூட இந்த வளாகம் என்ற சொல் பயன்படுத்துவாங்க. திணைக்களம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துவாங்க. யாழ்ப்பாண நிறை தமிழ் திணைக்களம் அப்படின்னு எதாவது போடுவாங்க. கேம்பஸ், வளாகம் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ். ஸோ நான் வந்து இது ஒரு காம்ப்ளெக்ஸை வந்து ஒரு உருவக தலைப்பு தான். நம்ம சங்க இலக்கியத்தில் நாம் வந்து எதை வந்து நம்முடைய உரிமை உணர்வு அடிப்படை என்று நாம் கொண்டாடுகிறோமோ, அந்த கொண்டாடுகிற அந்த எல்லா அடையாளங்களும் சிந்துவெளியில் இடப்பெயரலாக விட்டு வரப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது என்னுடைய ப்ரப்போசல். அப்படின்னா நம் விட்டுவிட முடியாத சங்க இலக்கியம் கொன்ற அடையாளம் எது அப்படிங்கும்போது ஒன்று இடப்பெயர்கள். அது என்ன வகையான இடப்பெயர்கள்? அது வந்து கொற்கை, வஞ்சி, தொண்டி, நாளை, பாரம், பாளி, இந்த மாதிரி அதை சொல்கிற ஊர்கள். இந்த ஊர்கள் ஏன் வந்து இது தமிழுக்கு நான் கொற்கை வஞ்சி தண்டி அடையாளமா எடுத்துக்கிறேன்னா, இந்த ஊர் பேரை வந்து வடமொழிக்கு தெரியாது. நான் போய் நார்த் இந்தியாவில் போய் ஒருத்தட்ட போய் ஹிந்தி படித்தவர்கிட்ட அல்லது சமஸ்கிருதம் படித்தவர்கிட்ட கொற்கைக்கு வரீங்களா, போறீங்களா, போமா அப்படின்னு கேட்டா, அல்லது கொற்கை வஞ்சி தொண்டினா என்னன்னு கேட்டா அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் கேள்விப்பட்டதே இல்லை, அவருக்கு அது தெரிஞ்சிருக்க கூடாது. நான் போய் மாறன், வழுதி, கிள்ளி, பேகன், காரி, ஓரி, பாரி இதெல்லாம் நான் சொல்றேன், கபீர் இதெல்லாம் சொன்னா அவருக்கு புரியாது. ஏன்னா அது அவர் சம்பந்தப்படாது. இப்போ அவர் சம்பந்தப்பட்டது எது இருக்கும்? அவர் சம்பந்தப்பட்ட நகரம் வாரணாசி, காசி, வசிஷ்டர், வியாசர் அப்படின்னு சொன்னா அவருக்கு புரியும். அப்ப என்னுடைய உரிமை கோட முடியாத ஒரு அடையாளங்களை மட்டும், அது மன்னர் அதிகமான அவருக்கு தெரியாது, அதிகமான எனக்கு தெரியும். ஹர்ஷவர்தன் அவருக்கு தெரியும், என்னுடைய கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது ஹர்ஷவர்தனை. அது மாதிரி வேறு யாருக்கும் தெரியாத ஒரு கோப்பை உருவாக்கினேன். அது வந்து தமிழ் மக்களுக்கு மட்டும் சொந்தமா இருக்கணும். அது அங்கு இருக்கிறது என்பதை நிறுவன சிந்துவெளி பண்பாட்டில் அதற்கான கேள்வியை நான் கேட்டேன். இப்போ உதாரணமா வந்து வன்னி, அதை நான் குறிப்பாக எழுந்தேன். வன்னி, நொச்சி, ஈழம், அங்க வந்து ஐஎல்எம் ஏஎம் எழுதுவாங்க. ஐஎல்எம் வன்னிங்கிறது WANNI எழுதுவாங்க. இந்த மாதிரியான இடப்பெயர்கள்லாம் எப்படி அங்க இருந்தது? அதியமான் எப்படி அங்க இருந்தது? கண்ணகி எப்படிங்கிறது ஊர் பேரு, எப்படி கோவலன் ஊர் பேரு, இதெல்லாம் நான் கேட்கும் போதுதான் நான் வந்து இந்த கொற்கை வஞ்சி தொண்டி வளாகத்தை நான் முன்னிறுத்தினேன். அது வந்து அந்த மாநாட்டில் அமைந்ததுங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுலயும் அஸ்கோ பற்பலா ஐராவத மகாதேவன்றது கூடுதல் மகிழ்ச்சி. அடுத்த கேள்வி வந்து, இடப்பெயர் ஆய்வு என்பது இன்றும் கூட அதிகம் பிரபலியம் ஆகாததாக இருக்கிறது. நீங்கள் செய்த இடப்பெயர் ஆய்வுகள் விஞ்ஞான ரீதியிலும் பண்பாட்டின் அடிப்படையிலும் அமைந்தவை. இதில் நீங்கள் கவனம் குறித்ததுக்கு காரணம் என்ன? இதுல நான் கவனம் குறிச்சதுக்கு காரணம் வந்து ஒரு யதார்த்தமா நடந்ததான். யதார்த்தமா நடந்தது வந்து நடைமுறை வாழ்க்கையில் நடந்தது இல்லை ஒரிசாவில். ஆனா நான் வந்து சிவில் சர்வீஸ் போனதுக்கும், சிவில் சர்வீஸ் போனங்கிறத நான் முதல்ல ரிசர்ச் பண்ணாம போனதுக்கு காரணமே வந்து எனக்கு பெயர்கள் பற்றிய சில கேள்விகள் தான். எனக்கு நான் படிக்கும்போது கபாடபுரம் தமிழ் இல்லைன்னு தோணும். அப்புறம் ஏன் நம்ம கொண்டாடுறோம்னு தோணும். கபாடம் அப்படிங்கிற வேற ஏதோ ஒரு ஒண்ணு வேற அப்படின்னு தோணும். அது என்னன்னு தெரியாது. அதுக்கு பின்னால நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். வாயில் அப்படின்னு சங்க இலக்கியத்தில் நாம் திருப்பி திருப்பி சொல்லுகிற இந்த வாயில் என்ற சொல்லினுடைய மொழிபெயர்ப்பு தான் கபாடம் என்ற முடிவுக்கு வந்தேன். ஏன்னா கபாடம்னா இந்தியில எல்லாம் கபாட் அப்படின்னா கதவு, துவார் அப்படின்னா கதவு, துவாரகா அப்படிங்கிறது வாயில், துவரை, வாயில், இந்த மாதிரியான முற்றம், இந்த மாதிரியான சொற்களுடைய மொழிபெயர்ப்பு பின்னால புரிஞ்சுக்கிட்டேன். மதுரைக்கு பக்கத்துல சிலம்பாறுன்னு ஒன்று இருக்கும், அது நூபுர கங்கை அப்படின்னு மொழிபெயர்த்திருப்பாங்க. அப்ப சிறந்த தமிழ் சொற்களை வடமொழியாக மொழிபெயர்த்தல் என்பது ஒரு வகையான கல்ச்சுரல் டாமினேஷனுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு 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 மைக்ரேஷன் பீரியட் நடக்க. அதை நான் வந்து இந்தோனேஷியாவில் பார்த்துருக்கேன், தாய்லாந்தில் பார்த்துருக்கேன், எப்படி இந்த மாற்றங்கள் நடந்ததுங்கிறத. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த கேள்விகள், இந்த பெயர்கள் வந்து என்னை ஆய்வு செய்யாமல் நிறுத்தி வேற வேலைக்கு போக வச்சதுனா கூட, அடிப்படையில் மாற்றத்தை உருவாக்குனது வந்து தமிழிங்கிற ஒரு பெயர்கள். ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்தக்கூடிய ஒரு மைல்கல்ல தமிழின்னு எழுந்தது உரிய மொழியில. கீழே ஆங்கிலத்தில் TAMILI தமிழி அப்படின்னது. இது தமிழியா, தாமிலியா, தமிழியா எனக்கு தெரியாது. நான் அந்த ஊர்ல போய் இறங்கி போய் அந்த மக்கள்கிட்ட பேசி அவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் போனேன். ஆனா அங்க ஒரு திராவிட மொழியை பேசக்கூடிய
திராவிட மொழி குடும்ப மொழியை சேர்றக்கூடிய நிறைய பேருக்கு இன்னைக்கு புரியாம வந்து இந்த சொல்லை பற்றி தலையை பிச்சு கொண்டு திரிவார்கள். அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் எனக்கு கிடையாது. இப்ப ஒரிசாவில் இருக்கக்கூடிய பல மொழி இருக்கு. கோயா, குயி, குவி, டோங்கிரியா கோண்ட், அப்புறம் பீகார்ல வந்து மால்டோ, அப்புறம் ஒரிசா ஜார்க்கண்ட்ல வந்து குரூக், அப்புறம் வந்து பாகிஸ்தான் அந்த பகுதியில் கூடிய பிராகுய் இதெல்லாம் திராவிட மொழிகள். துளு, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மாதிரி. அப்ப அந்த திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த குவி என்ற மொழியை பேசுகிறவர்களுடைய ஊரு பேரு தமிழி. அப்படின்னா அவங்களுக்கும் பொருள் தெரியாது, எனக்கும் பொருள் தெரியாது. இது இந்த தமிழ்ங்கிற சொல்லோட பொருளானதா அல்லது இது வேறையா அப்படின்னு தெரியாது. ஆனா அவங்க ஒரு திராவிட மொழியை பேசுறதுனால இதுல ஏதோ தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற அந்த உணர்வு தான் என்னை வந்து இடப்பெயரை நோக்கி, அதுக்கு பின்னால இடப்பெயர் பற்றிய புத்தகங்கள்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் முதல்ல ஆரம்பிச்சதே வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில இருந்தக்கூடிய அல்பபெட்டிக்கல் அகரவரிசை பட்டியல் இடப்பெயர்கள். அப்பெல்லாம் கம்ப்யூட்டர் வரல ஃபேமஸா, அதுக்குனால நான் கம்ப்யூட்டரைஸ் பண்ணேன். இப்படி இடப்பெயர்கள் தோன்றி அந்த ஒரிசாவுக்கு பக்கத்தில் கூடிய சத்தீஸ்கர்ல ஒரு நாடு அப்படின்னு முடிகிற பஸ்தர்ல இருக்கக்கூடிய ஒரு 282 ஊர்களை பார்த்து அந்த ஊர் பேர்லாம் எப்படி வந்தது, அவங்களுடைய வாழ்க்கை முறையில் என்ன, அந்த வாழ்க்கை முறையை பார்த்தா அப்படியே சங்க இலக்கியத்தில் கூடிய குறிஞ்சி நிலத்திணையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை அப்படியே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க என் கண் முன்னால. இப்ப இதை எழுதுறது 2000க்கு முன்னால. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் தமிழ்நாட்டில் தேடினா கிடைக்காது. நீலகிரியில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்கிட்ட போய் அந்த வாழ்க்கையை நான் இப்ப கண்டுபிடிக்க முடியாது. என்னுடைய சங்க இலக்கியம் எழுதுற அந்த வாழ்க்கையை வந்து நான் வந்து வெறும் கொல்லிமலையிலும் ஜவ்வாது மலையிலும் மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. நான் என் கண் முன்னால் நடக்கிறது எல்லாமே சங்க இலக்கியத்தில் எழுதப்பட்ட விஷயங்களா இருக்கு. அப்ப நான் என்ன நினைக்கிறேன், அந்த வேற பகுதியா இருக்கலாம், ஆனால் அந்த வாழ்வியல் அனுபவத்தை திரட்டி வந்து எழுதியிருக்கக்கூடிய சங்க இலக்கியம் ஒரு ஆவண பணிப்பகம். அப்ப சங்க இலக்கியத்துக்கு இந்த 2000 ஆண்டுகளில் இந்த ஆண்டுகளில் ஒரு லேபரட்டரி இருக்கு என்று சொன்னால் அது வந்து ஒரிசா சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்னு நான் 1997 ஒரு மீட்டிங் ஒரு கூட்டத்தில் பேசினேன். அந்த கூட்டத்தில் வந்து நெடுமாறன் கூட கலந்து கொண்டார். அந்த கூட்டத்தில் நான் சொன்னேன் வந்து சங்க இலக்கியத்தினுடைய குறிஞ்சி திணைப்பாடலுடைய ஆய்வுக்கூடம் ஒரிசாவில் தான் இருக்கு, சத்தீஸ்கர்ல தான் இருக்கு, திராவிட பழங்குடிகளிடம் அப்படின்னு பேசினேன். அவன் அப்படியே பேசும்போது அவங்க பெயர்களை தேடும் போதுதான் மத்திய பிரதேசத்தில் வந்து குமிலி, பழனி, தேனி, தேக்கடி இந்த மாதிரியான பெயர்கள். மதுரைக்கு பக்கத்துல அந்த கேரளா பார்டர்ல இருக்கக்கூடியதான் தேனி, தேக்கடி, குமிலி, இடுக்கி, பழனி. இந்த ஊர்களை வந்து மத்திய பிரதேசம் பார்த்தா அங்கேயும் திராவிட மொழியை பேசுறவங்க இருக்காங்க. இப்ப திராவிட மொழியில் வந்து அப்ப இந்த ஊர் பெயர் வந்து இங்க மதுரை பக்கத்துக்கு வந்து ஹெலிகாப்டர்ல பறந்து வந்துச்சா அல்லது இங்க இருந்து அங்க போய் ஹெலிகாப்டர்ல பறந்து போச்சானா இல்ல. இந்த பெயர்கள் வந்து மனிதன் அப்படிங்கிற ஊடகத்தின் மூலமா தான் போயிருக்கு. அப்படின்னா மனிதனுடைய ஊடகம்னா மனிதனுடைய பயணம். அப்ப இந்த மனிதனுடைய பயணம் அப்படிங்க வரும்போது உடனே நமக்கு வர்ற கேள்வி வந்து இங்க இருந்து அங்க போச்சா, அங்க இருந்து இங்க போச்சா. நான் அந்த கேள்வியை வந்து நான் ஒத்தி வச்சேன். முதல்ல வந்து உறவுகளை உறுதிப்படுத்துவது, அதுக்கு பின்னால அந்த கேள்விக்கு வருவது. ஏன்னா என் தலையிலையும் என்ன ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு, லெமுரியா கண்டம் ஒன்று இருந்துச்சு, அந்த கண்டத்துல இருந்து தான் நம்ம வந்தோம் அப்படின்னா எனக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, நானும் அதை தான் படிச்சிருக்கேன். அப்ப நான் இந்த கேள்வியை விட நான் முக்கியமா நினைச்சது முதல்ல வந்து லிங்க் அப் ப்ரூவ் பண்ணிடுவோம். என் மைண்ட்ல அப்பயே தோணுச்சு, அங்க இருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்தில் கூடிய திராவிட பழங்குடி வந்து அவர் வந்து இங்க வந்து பழனி அவருடைய மூதாதையர்கள் இங்க வந்து பழனி இடுக்கியை கொண்டு வந்திருக்குமே தவிர இங்க வளர்த்தவர் போய் அங்க போய் என்ன பண்ண போறாரு. அதுவும் கடினமான பகுதி. கடினமான பகுதியிலிருந்து எளிய பகுதிகளை நோக்கி, எளிமையான பகுதிகளை நோக்கி, வாழ்வியல் வசதி உள்ள பகுதிகளை நோக்கி தான் மக்கள் பயணிப்பார்களே தவிர இன்பத்திலிருந்து துன்பத்துக்குள்ள போக மாட்டாங்க. இது எதுக்கு கஷ்டமான இடத்துக்கு போறாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப பழங்குடியா இருக்காங்க. நம்ம வந்து பெரிய வளர்ந்த நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கொண்டு வந்திருக்கோம். அப்ப எனக்கு புரியுது. தென்னாப்பிரிக்காவுக்கு போனவங்க இங்க இருந்து தான் தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருக்காங்க. இப்ப சிங்கப்பூர்ல போய் முருகனுடைய கோயில்ல வந்து அழகு குத்தி கொண்டு மக்கள்லாம் வந்து காவடி தூக்குறாங்க. அப்ப முருகன் எப்படி போனார்? அங்க பயணம் செய்த தமிழர்களோடு அவருடைய கையை பிடித்து கொண்டு முருகன் போனார். அதனாலதான் வந்து மலேசியாவில் 10 ஹில்ஸில் முருகன் இருக்காரு. சிட்னியில வந்து தமிழர்கள் இருக்கும் பகுதியில் முருகனுடைய கோயில் இருக்கு. ஆக இதையெல்லாம் நான் பார்த்ததுக்கு பின்னாலதான் வந்து இந்த இடப்பெயர்கள் மிக உண்மையானவை அப்படிங்கறத நம்பிக்கையோட நான் வந்து இதை தொடர்ந்து பயணம் பண்ணி அதை என்னை கொற்கை வஞ்சி தோண்டியும் போய் சிந்துவெளியில விட்டுருச்சு. அதை நான் வந்து பல வகையான அறிவியல் சான்றுகளோடு தொடர்ந்து நிறுவிக் கொண்டிருக்கிறேன். அதுல வந்து எனக்கு வந்து
திசைகளை விட தேடல் முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு வந்தது. திசைகளை விட திசைகள் என்பவை நேற்று வந்தவை, தேடல்கள் மனிதனின் உடன் பிறந்தவை அப்படின்னு நான் எழுதுவேன், பேசியிருப்பேன். என்னுடைய பேச்சிலாம் திருப்பி திருப்பி தான் சொல்லுவேன். என்னுடைய உரையாடல்கள் மிக முக்கியமா நான் நினைக்கிறது கூறியது கூறல் பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன். சொன்னதே திருப்பி சொல்லுவேன், திருப்பி சொன்னதே திருப்பி சொல்லுவேன், திருப்பி சொன்னதே திருப்பி சொல்லுவேன். இது மனிதர்களுடைய பொது புத்தியில், ஒரு சமூகத்தினுடைய பொது புத்தியில் போய் தங்கணும். அப்படி தங்கும் போதுதான் நீங்க நயாகராவில் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு இலங்கை தமிழர் திடீர்னு உங்கள் கையை பிடித்துக் கொண்டு திடீரென்று பேச முடியும். ஏனென்றால் நீங்கள் இதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்கள். இது எனக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்க நான் அந்த நேரத்து உணர்ச்சிக்காக சொல்லுது, நம்ம சொன்னதே சொல்லக்கூடாது, சொன்னதான் சொல்லணும். ஏன்னா அதை தான் சொசைட்டியில போய் அந்த மலையில் தலையில் ஏற்றிவிட வேண்டும். ஏன்னா எனக்கு அப்படித்தான் ஏற்றிவிடப்பட்டது. நான் அப்புறம் போய் பார்க்கும் போது திசைகள்ங்கிறது நேற்று வந்தது, தேடல் மனிதன் உயிர் பிறந்தது. நான் அப்புறம் புலப்பெயர்வு வரலாறுலாம் படிக்கிறேன். 400 வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாட்டில் சாப்பாட்டுக்கு இல்லாம மக்களை அடிமையா விட்டுருக்காங்க. அடிமைகளாக தென்னாப்பிரிக்காவுக்கு கொண்டு போறாங்க, மொரிசியஸுக்கு கொண்டு போறாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அடிமை வியாபாரம் அனுமதி மறுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலிருந்து அடிமைகள் கொள்முதல் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்காங்க உலகம் முழுவதும். நான் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கேன், தான்சானியாவுக்கு போயிருக்கேன், சான்சிபார் போயிருக்கேன். அங்க அடிமை வணிகம் நடந்த கொத்தடிகளை பார்த்துட்டு வந்திருக்கேன். எப்படா மனிதர்களை விற்றார்கள் அப்படின்னு நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன். சான்சிபார் போய் திருப்பி இங்க படிக்கும்போது இதே தமிழ்நாட்டில் மனிதர்கள் அடிமைகளாக விற்று கப்பலில் ஏற்பட்டு ஃபிஜி தீவுகளுக்கும் மொரிசியஸுக்கும் அனுப்பப்பட்டார்கள் வரலாறு படிக்கிறேன். அதுக்கு பின்னால் ஒப்பந்த கூலி முறை வருது. அந்த ஒப்பந்த கூலி முறை அடிமை முறையிலிருந்து ஒப்பந்த கூலி முறை வேறுபட்டதுன்னா கூட அதை விட பெட்டர் தானே தவிர அது ஒரு முதலாளித்துவத்தினுடைய கருதிய தான். மக்கள் சேர்ந்து போறாங்க, குடும்பமா போறாங்க. இந்த ஒப்பந்த கூலி முறையில அவர் குடும்பத்தோட போவார், கங்காணிகள் அவரை வேலை வாங்குவாங்க. ஆக நான் தொடர்ந்து அப்ப அவர்கிட்ட போய் நீங்க கேட்டீங்க, நீ ஏன் வடக்க போன, நீ ஏன் கிழக்க போன, நீ ஏன் தெற்க போனன்னு கேட்டா கிடையாது, பசிச்சிச்சு போனா. பசிதான் மனிதனை துரத்துறது. அப்ப அவன்கிட்ட போய் அவன் நல்ல வசதியா இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கவன், நான் எப்பயுமே வடக்க இருந்து வந்திருக்கவே மாட்டேன், நான் தெற்க தவிர தெற்குல இருந்து தான் வந்திருப்பேன், நான் கிழக்க போகவே மாட்டேன். எல்லா திசைகளிலும் மனிதன் போவான். அதைத்தான் ஔவையார் சொன்னார், எத்திசை செலினும் அத்திசை சோரே. சோறு எங்க இருக்கோ அங்க மனுஷன் போவான். நீ மனுஷன், நானும் மனுஷன். ஆக மனிதனுடைய பயணத்தை தான் நம்ம பேசணுமே தவிர இவர் இப்படி போனாரா அப்படி போனாரும் பேசக்கூடாது. அதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. சோ பயணத்தை விட முக்கியமானவன் பயணி. பயணத்தின் திசையை விட முக்கியமானது பயணம். பயணத்தின் திசையை விட முக்கியமானது பயணம். பயணத்தை விட முக்கியமானவன் பயணி. நீங்க பயணியினுடைய முக்கியத்துவத்தை நீங்க மறுத்தீங்கன்னா உங்களுடைய வரலாறையே மறுக்கிறீங்க, உங்க மூதாதையரை மறுக்கிறீங்க, உங்களுடைய முன்னோடியை மறுக்கிறீங்க. என்னுடைய முன்னோடியும் மூதாதையரும் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வயிற்று பசியோடு நடந்திருப்பான் என்று சொன்னால் அவன் நடந்த திசையை மறுப்பது அவனை அவமதிப்பது ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு திசைகள் பற்றி கவலை இல்லை, தேடல்கள் பற்றியதான் கவலை. மிக அற்புதமான அந்த விளக்கம், ரொம்பவே புரிபடிமான விளக்கமா இருந்துச்சு. அடுத்தது, சிந்துவெளி ஆய்வறிஞர்கள் சிந்துவெளி புதிரை விடுவிப்பதற்கு அதன் எழுத்துக்களையும் குறியீடுகளையும் ஒழுங்குபடுத்துவதற்கும் வாசிப்பதற்குமான ஆய்வுகளை செய்து கொண்டிருந்த போது நீங்கள் பண்பாட்டின் அடிப்படையில் சிந்துவெளி பற்றிய புதிரை விடுவிப்பதற்கான ஆய்வுகளை முன்னெடுத்தீர்கள். இதற்கான முன்னோடிகளாக யார் இருந்தார்கள்? நீங்கள் எவ்விதம் இந்த ஆய்விலும் ஆய்வு முறையிலும் ஈடுபாடு கொண்டீர்கள்? ஒன்று இது தொடங்க வேண்டிய இந்த கதை தொடங்க வேண்டியது சிந்துவெளி அறிவிப்பு இந்த ஆண்டு 2024, 100 ஆண்டுகளுக்கு முன்னால். இன்னைக்கு 20 அக்டோபர் 20, கரெக்டா 30 நாளைக்கு முன்னால தான் செப்டம்பர் 20 நான் சென்னையில் ஒரு உரையாற்றினேன், ரீகாம்ப்ளெக்ஸ். அது எதுக்காக அன்னைக்கு உரையாற்றினா, அன்னைக்கு 100 வருஷத்துக்கு முன்னாலதான் ஜான் மார்சல் இதை அறிவிச்சார். அறிவிக்கும் போதே அவர் சொன்னாரு, இது இதுவரை அறியப்பட்ட கடந்த கால வரலாற்றிலிருந்து வேறுபட்டது, இது ஆரியரோடு தொடர்பில்லாதது, வேதங்களோடு தொடர்புடையாததுன்னு. பின்னால் அறிக்கையிலையும் அவர் சொன்னாரு, இது மோஸ்ட் லைக்லி டிரெவிடிக் அப்படிங்கிற வேற யூஸ் பண்றாரு. இந்த அறிக்கை வெளிவந்த ஒரு 1.5 மாசத்துக்குள்ள சுனித் குமார் சட்டர்ஜி அப்படிங்கிற ஒரு வங்காள அறிஞர் மாடர்ன் ரிவ்யூல ஒரு பேப்பர் எழுதினார். அந்த பேப்பர்ல இதை கோட் பண்ணி, இந்த பண்பாடு ஆரியரோடு தொடர்புடையத அல்ல, ப்ரீ ஆரியன், நான் ஆரியன், மோஸ்ட் லைக்லி அவர் ஒரு டிரெவிடியன்
அவர் ஆதிச்சநல்லூரையும் கோட் பண்ணாரு. தமிழ் தொன்மங்களோடு தொடர்புடைய ஒரு பண்பாடுன்னு சொன்னவர் அவர். அதற்கடுத்து ஹீராஸ் பாதிரியார் மகாராஷ்டிராவில் இருந்தார், அவரு வாசிக்க முயற்சி பண்ணார். அப்புறம் ரஷ்ய அறிஞர்கள் முயற்சி பண்ணாங்க. பின்லாந்தை சேர்ந்த அஸ்கோ பர்பலா முயற்சி பண்ணார். இவங்கெல்லாம் திராவிட சார்புடைய ஐராவத மகாதேவன், இவங்க எல்லாம் முயற்சி பண்ணியும் இதை வாசிக்க முடியல. ஏன் வாசிக்க முடியல? ஒரு பைலிங்குவல் ஸ்கிரிப்ட் இல்லை. ஒரு இருவழி படிக்கக்கூடிய அழிந்து போன ஒரு மொழி, இன்னும் அழியாத ஒரு மொழியில் இருக்கக்கூடிய ஒரு பேரா கிடைச்சதுன்னா, ஒரு பக்கம் மெட்டீரியல் கிடைச்சதுன்னா இதை படிச்சு இதனுடைய கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் கண்டுபிடிச்சலாம். நமக்கு அப்படி ஒன்று கிடைக்காததுனால, ரொசெட்டா ஸ்டோன் மாதிரி ஒன்று கிடைக்காதனால இவங்க தொடர்ந்து, ஆனா இது திராவிட மொழி நம்புறாங்க. அஸ்கோ பர்பலா, ஐராவத மகாதேவனுலாம் அப்ப அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. இதுல முருகு இருக்கு, இதுல இப்படி எழுதிருக்குன்னு சொல்றாங்க. நான் அந்த முயற்சியை தொடரல. ஏன்னா அவங்க எவ்வளவு 40 வருஷமா தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பண்ணாலும் கடைசியில் இன்னொருத்தன் ஒரு வேற ஒரு ஆங்கிள் இதை கோணத்துல வேணும்னே ஒரு அரசியல் பேசுறவன், ஒரு பண்பாட்டு அரசியல் பேசுறவன் அது வேணுக்குனே இது இல்லைன்னு மறுக்கிறான். நீங்க சொல்றீங்க முருகன் எழுதியிருக்கு அப்படிங்கிறீங்க. அவன் நீங்க நான் படிச்சு பார்த்தேன் முருகன் எழுதலையேன்னு. இப்ப நீ படிச்சு பார்த்தப்ப அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்றான்? அவன் திடீர்னு இதுல விஷ்ணுன்னு எழுதியிருக்கும்பான். எதை வச்சியா விஷ்ணுன்னு எழுதியிருக்க அப்படின்னு சொன்னா, நீ எதை வச்சு முருகன் எழுதியிருக்குன்னு சொல்லுங்க கேட்கிறான். அப்ப நீங்களும் இது ஒரு முட்டுச்சந்து மாதிரி, பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். நான் 50 வருஷம் வேலை பார்த்து ஒன்னு சொல்லுவேன், அவன் அது இல்லைம்மா. அவன் காலையில முடிவு பண்ணி இதுல விஷ்ணுன்னு எழுதிருக்க போயான்றான். கிருஷ்ணான்னு எழுதியிருக்கும், போ இதுல யசோதரான்னு எழுதியிருக்குமா. நான் எதை வச்சு மறுப்பேன்? அப்ப நான் நானே ஏற்கனவே ரொம்ப பணிச்சுமையான வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த பணிச்சுமைக்கு மேல நான் ஒரு 40 வருஷம் இந்த மாதிரி வேலை பார்த்து அது கடைசியில் இவர் ஏதோ சொல்லிட்டு போயிருக்காருலாம் சொல்லுவாங்க, தவிர ஒத்துக்கிட மாட்டான். அதனாலதான் நான் முடிவு பண்ணேன், வரி வடிவத்தை நான் வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணதே கிடையாது. எல்லாரும் அவங்களுடைய வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. நான் வரி வடிவத்தை வாசிக்க முயற்சி செய்யவில்லை. ஏனெனில் இதை கடைசியில் யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு வேற அரசியல் இருக்கு. நான் அந்த அரசியல்ல மாட்டிக்கிற விரும்பல. நான் பண்பாட்டை பத்தி பேச ஆரம்பிச்சேன். அப்ப என்னன்னா, மொழி, பண்பாடு, பண்பாட்டு அசைவுகள், பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்கு, மொழின்னு ஒன்று இருக்கு, உடல் மொழின்னு ஒன்று இருக்கு. நம்ம உடல் மொழி என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களையும் என்னை மாதிரிங்க தமிழ் உடல் மொழி உள்ள இந்த 4 பேர் சேர்ந்து தான் இந்த வேலையை இன்னைக்கு பண்ண முடியும். எல்லாரும் காத்திருக்காங்க, நான் வெளியில போகணும். நான் நேற்று தான் வந்திருக்கேன், இங்க வந்திருக்கேன். இங்க உட்காந்து கனடாவில் உட்காந்து, நீங்க இலங்கையிலிருந்து இங்க 2 பேர் இங்க கனடாவில் உட்காந்து இருந்து, சென்னையிலிருந்து ஒருத்தர் இணைப்பு கொடுத்து நம்ம ஏன் பேசுறோம்? இது நம்முடைய உடல் மொழி. இது நம்முடைய மொழி எவ்வளவு முக்கியமோ நம்முடைய உடல் மொழி. இந்த மாதிரி வேலையை நம்ம தான் பார்ப்போம். ஏன்னா நமக்கு இதுல ஒரு அக்கறை இருக்கு. இப்ப இந்த உடல் மொழி என்னன்னு நான் வாசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். சிந்துவெளியினுடைய மொழியை விட சிந்துவெளியினுடைய உடல் மொழி எனக்கு முக்கியம் தோணுது. அது என்ன உடல் மொழி? நகரத்தில் வாழ்ந்தவன், சாக்கடை கட்டியிருக்கான், பெரிய பெரிய நகரம் இருக்கு, குளிப்பறை இருக்கு, பெரிய தெருக்கள் இருக்கு, பெரிய வீடுகள் இருக்கு, கழிப்பறை இருக்குன்னா அந்த கழிப்பறை இருக்கிறதும், குப்பை தொட்டி வச்சிருக்கிறதும், ஒழுங்கான தெரு வச்சிருக்கிறதும், வடிகால் வச்சிருக்கிறதும், வாய்க்கால் வச்சிருக்கிறதும் சிந்துவெளியினுடைய உடல் மொழி. ஒரு 10 உருவ பொம்மை கிடைச்சா 8 உருவ பொம்மை பெண் உருவமா இருக்கு. அப்ப பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, தாய் தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அவனுடைய உடல் மொழி. அவன் ஏற்றுமதி பண்ணிருக்கான், அவனுக்கு கடல் தெரியும், அவன் படகுல போவான், வியாபாரம் பண்ணுவான், அப்படிங்கிறது அவனுடைய உடல் மொழி. அவனுக்கு எரும மாடு பிடிக்கும், எரும மாடை பழக்கிருக்கான், எரும மாடை போய் 3000 கிலோமீட்டர் கொண்டு போய் சுமேரியாவில் வியாபாரம் பண்ணியிருக்கான். அப்படின்னா அவனுக்கு எரும மாடு பிடிக்கும் அப்படிங்கிறது அவனுடைய உடல் மொழி. அந்த பொறிப்புகள்ல காளை மாடு தான் இருக்கு, திமிழ் காளை. பசுமாடு இல்லாம காளை மாடு வந்திருக்க முடியாது. பசுமாடு இருந்தா தானே காளை மாடு பிறக்கும். ஆனாலும் அவன் பசுவை முன்னிலைப்படுத்தல. பசுவை முன்னிலைப்படுத்தாமல் காளை மாட்டை முன்னிலைப்படுத்துற அது அவனுடைய உடல் மொழி. அப்ப அவனுடைய உடல் மொழி எதை இணைக்கிறது? 2 கோழி சண்டை போடுற மாதிரி இருக்கு. அப்ப அந்த கோழியை சண்டை போட்டு வேடிக்கை பார்க்கறது அவனுடைய உடல் மொழி. புலி இருக்கு, சிங்கம் இல்ல. அப்ப புலி இவனுக்கு நல்லா தெரியும், அது அவன் உடல் மொழி. குதிரை இல்ல, அவனுக்கு குதிரை தெரியாது. அவனுடைய நகரங்கள்லாம் மேல் மேற்கா இருக்கு, கீழ் கிழக்கா இருக்கு. இந்த பகுதி உயரமா இருக்கு, இந்த பகுதி தாழ்வா இருக்கு, மேல் மேற்கு கீழ் கிழக்கா இருக்கு. 2 பகுதியா நகரங்களை பிரிச்சிருப்பான். தெற்கு வடக்கா சாலைகள் போகும் அப்படிங்கிறது அவனுடைய உடல் மொழி. குளிப்பறை, அவனுக்கு இந்த மாதிரியான குளிப்பறைகள் வாழ்க்கையில் வசதி இருக்கிறது அவனுடைய உடல் மொழி. இந்த உடல் மொழி எல்லாம் திராவிட மொழிகளுக்கும் தமிழுக்கும் எப்படி ஒத்துப்போகிறது, அது எப்படி வடமொழிக்கும் வேத மொழிக்கும் ஒத்து வராது என்பதை இந்த 3 வகையான பரிசோதனைகள்லாம் நான் ப்ரூவ் பண்ணேன்.
அதன் மூலமா தான், நான் பண்பாட்டின் மூலமா தான். ஏன்னா உனக்கு உன்னுடைய வேத கடங்களில் பெண் கடவுளே இல்லை. பெண் உரிமை மறுக்கப்பட்ட சமூகம், நாங்க பெண் உரிமை கொடுக்கிற சமூகம். கல்வி பரவலாக்கம் உனக்கு பிடிக்காதது, எனக்கு பிடிக்கிறது. என நான் நகர்மயம் வாழ்க்கையில் உள்ளவன், உனக்கு நகர்மயம் கிடையாது. உனக்கு எருமையை பிடிக்கவே பிடிக்காது. நீ எருமையின் மீது எமனை ஏற்றி வைப்பாய். நீ அவன் மகிஷாசுரன் என்று அவனை அசுரனாக்குவாய். ஆனால் நாங்கள் எருமையை கொண்டாடுவோம். திமிழ் காளையை நாங்கள் இன்னைக்கும் அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டாக நடத்துவோம். ஆக இந்த உடல் மொழியின் மூலமாகத்தான் இந்த சிந்துவெளி மக்களுடைய அடையாளம் காட்ட முடியும் அப்படின்னு நான் அதை எடுத்துக்கிட்டேன். எங்களுடைய சிந்துவெளி விட்டடமும் சங்கலங்கி தொட்டடமும் ஒன்றே என்பது உங்களை மிக பிரபலமான மிகவும் அறியப்பட்ட ஒரு கூற்று. அது உண்மையிலே புலப்படாமல் இருந்த அல்லது மறைக்கப்பட்டிருந்த வரலாற்றினை துலக்கமா ஆக்குவதற்கு பெருசும் பயன்பட்டது. இது நீங்க கல தடவை பேசினா கூட இந்த கூட்டினையும் இதனை எவ்விதம் வந்தடைந்தீர்கள் என்பதை ஒரு எங்களுக்கு தெரியோசமா சொல்றது. ஒவ்வொரு முறையும் நண்பரே, நான் என்னன்னு சொல்ல விரும்புனா, எனக்கு நான் ஓசைகளில் கொஞ்சம் மயக்கமுடையவன். எனக்கு கவிதைகள் பிடிக்கும், கவிதையாக பேச பிடிக்கும். எனக்கு ஒரு சில நேரங்கள் ஒரு பெரிய மிகப்பெரிய வரலாற்றினுடைய உண்மை ஒரு ஒற்றை வரியில தான் தொடங்கும். அப்படி நான் ரொம்ப வியப்படைகிற சில நிறைய விஷயங்கள் உண்டு. யாதும் ஊரே யாவரும் கேளீர், நாளே சொல். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த 4 சொல்லுக்குள்ள ஒரு பெரிய வரலாற்றினுடைய புரிதலையே ஒருத்தன் அடைக்கிறான். அப்ப அவனுக்கு பண்பாடு, அவனுடைய பண்பாடு, பயணங்கள் இல்லாதவன் அப்படி பேசவே முடியாது. இன்னொருத்தனுடைய பழகாதவன் அப்படி பேசவே முடியாது. இன்னொருத்தனை டாலரேட் பண்ணி அவனுக்கு மரியாதை கொடுக்க வேணாலும் இது சொல்ல முடியாது. அப்ப யாதும் ஊரே யாவரும் கேளீர், எத்திசை செல்லினும் அத்திசை சோரே. கல்வியே அறிவுடையோர் எல்லாம் உடையோர், அறிவுடையவனோடு அரசும் செல்லும். மிக முக்கியமான உண்மைகள் மிக எளிமையாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதையும் கவித்துவமாக ஓசை நயமடவோர் சொல்லும் போது, நீங்கள் இந்த வரலாற்றுக்கு விட்டு செல்ல வேண்டிய விஷயங்கள் பெரிய பெரிய கட்டுரைகள் அல்ல, பெரிய பெரிய உரைகள் அல்ல, ஒற்றை சொல் அல்லது ஒற்றை வரி அல்லது இரட்டை வரிங்கிறத எனக்கு தெரியும். அது திடீர்னு நீங்க திட்டமிட்டு கொண்டு வர முடியாது. ஒரு 30 ஆண்டு 40 ஆண்டு தேடலுக்கு பின்னால உங்களுக்கு திடீர்னு ஒரு தோணும், இது இது விட்ட இடம், இது தொட்ட இடம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிந்துவெளியை சங்க இலக்கியத்தை படிக்கும் போது எனக்கு எப்படியோ சிந்துவெளியில இருக்கிற மாதிரியே இருக்கும், கீழடியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுக்கும் இடைவெளி அதிகம். நிறைய பேர் சொல்லுவாங்க அது எவ்வளவு தூரம் இது இவ்வளவு தூரம். இல்ல, தூரமும் இடைவெளியில் 2 சொல்லு இருக்கு தமிழ்ல. தூரம், இடைவெளி. தூரமும் இடைவெளியும் ஒன்று போல் தோன்றினாலும் ஒன்றல்ல வேறு வேறுன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சிந்து சமவெளிக்கும் கங்கை சமவெளிக்கும் தூரம் குறைவு. தூரம் குறைவு. சிந்து சமவெளி வடமேற்கு பகுதியில் இருக்கு, பாகிஸ்தான், பஞ்சாப், ராஜஸ்தான். கங்கை சமவெளி இங்க பக்கத்துல இருக்கு, டெல்லியை சார்ந்தவன பக்கத்துல இருக்கு. 2 பேருக்கும் நடுவுல இடைவெளி குறைவு, தூரம் குறைவு, ஆனால் இடைவெளி அதிகம். இந்த பட்மாட்டினுடைய அடிப்படை இடைவெளியும் இது இடைவெளி இருக்கு. வைகைக்கும் சிந்துக்கும் ரொம்ப தூரம் அதிகமா இருக்கு, ஆனா பண்பாட்டு அடிப்படையில இடைவெளி குறைவா இருக்கு. இப்ப நீங்க அங்க உட்கார்ந்து பேசுறீங்க, நான் இங்க உட்கார்ந்து பேசுறேன், எவ்வளவு தூரத்துல இருந்து பேசுறோம், ஆனா இடைவெளி ரொம்ப குறைவு. அப்ப நான் முதல்ல தூரமும் இடைவெளியும் வேறு வேறு, டிஸ்டன்ஸுக்கும் கேப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் இந்த சிந்துவெளி விட்ட இடம், சங்க இலக்கியத்தை படிக்கும் போது சிந்துவெளியில இருக்கிற மாதிரி இருக்கும், சிந்துவெளி பொருள்களை பார்க்கும்போது சங்க இலக்கியத்தை படிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அப்ப சிந்துவெளி வன்பொருள் என்றால் அதற்கான மென்பொருள் சங்க இலக்கியம் சொல்லுவேன். சங்க இலக்கியத்தை சிந்துவெளி புதிர் முடிச்சை அவிப்பதற்கான திறவுகோல் சங்க இலக்கியம் இஸ் அ கீ டு ஓப்பன். அப்படிங்கும்போது கீழடி என்பது இன்னும் முழுவதுமாக தோண்டப்படாத சங்க இலக்கியம், சங்க இலக்கியம் என்பது இன்னும் முழுவதுமாக வாசிக்கப்படாத கீழடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் எனக்கு பிடித்த வகையான உரையாடல். அந்த வகையில தான் நான் பிடிச்ச அந்த 2 வரி தான் சிந்துவெளி விட்ட இடம், சங்க இலக்கியம் தொட்ட இடம். நேற்று யாரும் பார்க்கும்போது ஏர்போர்ட்லயோ வேற இடங்கள் முகம் தெரியாத இடத்தில் தமிழர்களும் தமிழ் பெண்களும் தமிழ் குடும்ப பெண்களும் மாணவர்களும் இளைஞர்களும் என்னை பார்த்து அடையாளம் கண்டுட்டு பேசும்போது ஒரு செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லும்போது நிறைய பேர் அந்த செல்ஃபி எடுக்கும் போதே சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே சார் அப்படிங்கிறாங்கல்ல. அப்பதான் எனக்கு அப்படியே இந்த வாழ்க்கை நிறைவுடையதா தோணும். இந்த 2 வரியை நம்ம விட்டுட்டோம் அப்படின்ட்டு. அப்ப அந்த படம் எடுக்கும்போது இந்த வரியை அவன் கையில சொல்றான் பாருங்க, அதுதான் இந்த 40 ஆண்டு வாழ்க்கைக்கான அடையாளமே.
உண்மையிலே அது நான் மறைக்கப்பட்ட அந்த வரலாறை வந்து அதை துலக்கிறதுக்கு வந்து அது ரொம்ப பயன்பட்டுச்சு அந்த மாதிரி. இப்ப நீங்க சொன்ன அதே இதுக்கு தான் அடுத்த கேள்வி கேட்கிறேன். உங்களோட சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் நூல் வெளிவந்த கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஒரு மாசத்துக்குள்ளதான் கீழடி கண்டுபிடிப்பு பற்றின தகவல் வெளிவந்தது. அவ வந்து உங்களோட ஆய்வுக்கு வந்து வலிச்சேர்க்கும் ஒரு தொல்லியல் சான்றுகள் அமைந்திருந்தன. இதன் போது அது நீங்க கேட்க உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? ரொம்ப நிறைவா இருந்தது. எனக்கு அதுக்கு முன்னால கீழடியில் இப்படி ஒரு ஆராய்ச்சி நடந்துகிட்டதே தெரியாது. என்னோட சொந்த ஊர் மதுரை தான். நான் படிச்சது அந்த வளர்ந்ததெல்லாம் அந்த கீழடியிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரத்துல தான் நான் இருக்கிறேன். அவ்வளோ தூரம் அங்கே கீழடின்னு ஒன்று இருக்கிறதுன்னு கூட தெரியாது. நான் ஒரிசாவுக்கு போயிட்டேன். ஆனாலும் இந்த புத்தகம் 2002 2004 அந்த கொற்கை வெஞ்சி தொண்டி வளாகம் எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. 2010 வரைக்கும் காத்திருந்து அந்த கட்டுரையை வாசிக்கிறேன். அதுக்கு பின்னால 2012 வந்து ஹை வெஸ்ட் லோ ஈஸ்ட் ஹைபோதேசிஸை பத்தி ஆங்கிலத்துல பெரிய புல்லட்டின் கொண்டு வரோம். 2016 சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடிகள் நானே தமிழ்ல மொழிபெயர்க்கிறேன் அந்த கட்டுரையை. அதுக்கு ஐராவத மகாதேவன் அணிந்துரை எழுதுறாரு. இதுவரைக்கும் சிந்துவெளியை பற்றி தமிழில் வெளிவந்த நூல்களிலேயே இதுதான் தலை சிறந்த நூல் அப்படின்னு எழுதுறாரு. அவருடைய அணிந்துரையில் எழுதுறாரு. அவர்தான் வெளியிடுறாரு. இவ்வளவு நடந்ததுக்கு பின்னால திடீர்னு எனக்கு ஒரு செய்தித்தாள படிக்கிறேன். மதுரை அருகே ஹரப்பன் லைக் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு போறாரு எக்ஸ்கவேஷன். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 2 நாள் கற்ற வந்தது. 2 நாள் மே மாதம். என்னுடைய புத்தகம் ஏப்ரல் 13 வெளியிடப்படுகிறது. மே மாதம் 30-31 2 நாள் வருது. நான் அடுத்த 4 நாள் ஒரிசாவில இருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து, சென்னையிலேருந்து மதுரை வந்து, மதுரையிலேருந்து கீழடி போயிட்டேன். கீழடி போகும்போதே அவர் தகவல் சொல்லிட்டேன். அவரும் காத்துட்டு இருந்தார், அமர்நாத் ராமகிருஷ்ணா. நான் ஏர்போர்ட்லேருந்து நேராக கீழடி தான் போனேன். கீழடிக்கு போனால் அவர் வந்து இந்த கட்டுரையை படிச்சுட்டு வந்தேன்னு பார்க்குறேன். இதை தானே நான் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ அவரும் தோண்டும் போது இவர் வடநாட்டில் வேலை பார்த்துருக்காரு, அமர்நாத் ராமகிருஷ்ணா. அவர் பார்க்கும்போது அவருக்கு தெரியும்ல சிந்துவெளி மெட்டீரியல்லாம் எப்படி இருக்கும், ஹரப்பன் மெட்டீரியல். அவரும் பொறுப்பானவர். அவர் வந்து சொல்றாரு இதை ஹரப்பா மாதிரி இருக்கு இந்த மெட்டீரியலை பார்க்கும்போது சொன்னவும் அவருக்கு யாருமே ஆதரவு கொடுக்கல. இதை நான் ஒன்று கண்டுபிடிச்சுன்னா என்னுடைய சீனியர்கிட்ட சொல்லுவேன்ல, அவங்க எல்லாருமே அவரை வந்து ஒரு வகையான நகைப்புக்கு, ஏன்னா சிந்துவெளி எங்க இருக்கு, கீழடி எங்க இருக்கு, நீ என்ன இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போட்டுக்கணும் தான் அவரை டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னால இந்த 2 கட்டுரை வந்து தகவல் கசிஞ்சு தான் வந்தது. அதை தான் நான் உடனே நேரடியில் போறேன். பார்த்து எல்லாம் ஒரு அரை நாள் தங்கி இருந்து அவரோட பேசி, அதோட ஒரு பானையோடு நான் ஒரு படமும் எடுத்துக்கொண்டேன். அந்த பானையோடு படம் எடுத்தது இணையத்தில் கூட இருக்கும். அதை நான் கிளியோபட்ரா பானை என்று பெயர் வச்சேன். எனக்கு அவ்வளோ அழகான ஒரு பானை, கருப்பு சிவப்பு பானை. அதில் இன்னும் அதனால தான் அதை பற்றி ஒரு பாட்டும் எழுதியிருக்கேன். சிந்தைக்குள் மறந்தாமல் சிந்துவெளியினுடைய இது வந்து கீழடியில் திருப்பி தோன்றியிருக்கு இந்த பானை அப்படிங்கிறது. ஆக வந்து ஒரு மிக நிறைவான தருணம். அதாவது நீங்க வந்து அகழாய்வின் துணை இல்லாமல் இலக்கியத்தின் துணை கொண்டு, இடப்பெயர்களின் துணை கொண்டு, பண்பாட்டு அசைவுகளை படிப்பதன் மூலம் கொண்டு, பயணத்தின் மூலமாக ஒரிசாவில் பயணித்து, ஜார்க்கண்டில் பயணித்து, பீகாரில் பயணித்து, மத்திய பிரதேசத்தில் பயணித்து, இந்த மாதிரி பயணங்களின் ஊடாக நீங்கள் கண்டுபிடித்த ஒரு அடிப்படை உண்மையை மதுரைக்கு அருகே ஒரு கீழடியில் கிடைக்கிற பொருள் நிறுவுகிறது அப்படிங்கிறத தவிர இதை தவிர வேற மகிழ்ச்சி வேற எதுவுமே வேண்டியதில்லை. அதுக்கு பின்னால வேற ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. அதுக்கு பின்னால தோன்றிய அகழ்வாராய்ச்சிகள் எல்லாம் நிறைய பகடை காய்களும் கிடைக்குது. அந்த பகடைங்கிறது வந்து கனசகதிர பகடை, அறுகோண பகடை, கியூபிக் டைஸ்னு. அதுல சொல்லப்படுகிற முறைதான் சங்க இலக்கியத்தில் பேசப்பட்டிருக்கு. சங்க இலக்கியத்தில் பேசுறது, சிந்துவெளியில கிடைக்கிறது, லோத்தல் கீழடியில் கிடைச்சது எல்லாம் பொருந்தி போனதுங்கிறது எனக்கு வந்து ஒரு ஸ்டாம்ப் மாதிரி. இது வந்து அகழாய்வு, இலக்கியம் இது ரெண்டும் கைகோர்த்து கொள்ளும் இடமாக கீழடியை கண்டறிந்தேன். இதுல உண்மையில வந்து இந்த பொதுவா 2 கேள்வி இதுல இருந்துச்சு. இந்தியா ஒரு உருக்கும் பானைய மெல்டிங் பொட் கிடையாது, ஒரு பன்மைய சிறப்பு மிக்க மலைக்காடு என்று நீங்க குறிப்பிடுவீங்க. இதை நான் கொஞ்சம் எங்களுக்கு விளக்கி சொல்ல முடியுமா? வந்து நீங்க வந்து நம்ம இலங்கை எடுத்துக்கிறோம். இலங்கையிலிருந்து தொடங்குவோம், அப்புறம் இந்தியாவுக்கு வருவோம், அப்புறம் இப்ப கனடாவை பத்திக்கு வருவோம். நம்ம 3 இடங்களில் நாம் சம்பந்தப்பட்டிருக்கோம். நான் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன், இயல் விருது வாங்குவதற்காக. கனடாவில் உட்கார்ந்து உங்கள்கிட்ட பேசுறேன். நீங்க வந்து இலங்கையிலிருந்து என்னிட பேசுறீங்க. நான் வந்து இந்தியாவை, தமிழ்நாட்டை சேர்ந்தவன், ஒரிசாவில் பணிபுரிந்தவன். இந்த 3 நிலைகளையும் எடுத்து பாருங்க. இலங்கை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அங்கு பல்வேறு மக்கள் வாழ்கிறார்கள் என்பது உண்மை, பல்வேறு சமயத்தினர் வாழ்கிறார்கள் என்பது உண்மை.
இதில் யாருடைய விருப்பம் இருக்கிறதோ, யாருடைய விருப்பம் இருக்கிறது என்பது முக்கியமல்ல. நம் முன்னால் இருக்கக்கூடிய பரும உண்மை அதான். அதுல பாத்தீங்கன்னா காடுகளில், மலைகளில், மிக ஆழமான இடங்களில் ஒரு இன்னும் வேட்டையாடி இருக்கக்கூடிய மிக தொல்லியலான பழங்குடிகள் இருக்கிறாங்களா? வேடிட்ஸ் சொல்லுவாங்க. அது மாதிரியான மிக தொன்மையான பழங்குடிகளும் இருப்பாங்க. அப்புறம் மீன் பிடிக்கிற ஊழியரவங்க இருப்பாங்க. அப்புறம் தொழில் செய்து விவசாயம் செய்யறவங்க இருப்பாங்க. எல்லா வகையான தொழில்கள். அடிப்படையில் தமிழ், சிங்களம் ஆகிய 2 மொழிகள். பௌத்தம், இந்து மதம், இஸ்லாமிய சார்புடையவர்கள், கிறிஸ்தவ சார்புடையவர்கள், அதற்கு பின்னால் ஏற்பட்ட ஐரோப்பிய தாக்கத்தை ஏற்று அதன் ஏற்பட்ட விளைவுகள், இது எல்லாம் சேர்ந்த ஒரு வடிவமாக இலங்கை இருக்கு. இந்தியாங்கிறது எத்தனை மொழிகள். நீங்க காஷ்மீர், கன்னியாகுமரி, பாலைவனம், ஒட்டகம், நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கவங்க, வட இந்தியாவில் இருக்கவங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே பல வகையான ஆட்கள், இருளர்கள், தோடர்கள், நீலகிரி மலையில், கொல்லிமலையில் இருக்கக்கூடிய இவங்களாம் சேர்ந்து இது ஒரு வாழ்க்கை. கனடா பாருங்க, இந்த கனடாவை எப்படி உருவாக்கி இருப்பாங்க. இங்க ஒரு ஆதிக்குடிகள் இருந்திருப்பாங்க. அதுக்கு பின்னால ஐரோப்பியர்கள் வந்திருப்பாங்க. ஐரோப்பியர்கள் ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது. இங்க ஸ்பானிஷ் வந்திருப்பாங்க, இங்க பிரெஞ்சு வந்திருப்பாங்க, இங்கிலீஷ் வந்திருப்பாங்க. பக்கத்துல அமெரிக்காவில் பெரிய வாழ்க்கை ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து உலகம் எப்படி இயங்குதுன்னா, ஆப்பிரிக்காவில் தொடங்கிய மனிதன் இவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பயணம் செய்து வந்திருக்கிறான் என்பதுதான் உண்மை. இன்னைக்கு மரபணு. அப்ப இப்படி போகும்போது நம்ம எல்லாம் சேர்ந்து வாழ்ந்தாதான் இந்த உலகம் அடுத்து போகும். யாதும் ஊரே யாவரும் கேளீர். மொழிபல பெருகிய பழிதீர்த்தையத்து புலம்பெயர் மக்கள் கலந்து இனிது உரையும் முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறினும் அப்படின்னு பட்டியலை சொல்லுவோம். பல மொழிகளை பேசக்கூடிய மக்கள், புலம்பெயர்ந்து வந்த மக்கள் கலந்து இனிது வாழும் பட்டினம் அப்படிங்கிறான். அப்படின்னா எவ்வளவு பெரிய காஸ்மாபாலிட்டன் லைஃப் இருக்கு. இந்த காஸ்மாபாலிட்டன் லைஃப் பொதுவா பல பேர் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா, நம்மலாம் முன்னெல்லாம் ஈஸியா இந்தியா, தி ஒண்டர் தட் வாஸ் இந்தியா அப்படின்னு ஏஎல் பாசம் எழுதியிருப்பாங்க. ஆனந்தகுமார் இவங்களுடைய புத்தகங்கள், அப்புறம் வாழ்க்கா முதல் கங்கை உரை, இப்படின்னு பல வகையான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. இப்போ புது ஹோமோ சேப்பியன்ஸ், அப்புறம் ஏர்லி இண்டியன்ஸ், இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் வந்திருக்கு. மொத்தத்தில் இதெல்லாம் சேர்ந்து சொல்றது ஒரு சமூகத்தில் பல வகையான ஆள்கள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்கு நம்ம சில உருவங்களை பயன்படுத்துறோம். இந்தியாவை பத்தி பேசும்போது பொதுவா ஒரு மெல்டிங் பாட் அப்படின்னு போற போக்கில் எல்லாரும் பேசுவாங்க. இந்தியா இஸ் எ மெல்டிங் பாட் ஆஃப் மெனி லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர்ஸ்னு. நான் அதை மறுத்தேன். ஏன் மறுத்தேன்னா, அந்த உருவகம் எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னு சொன்னா, ஒரு உருக்கு பானைங்கிறது ஒரு மெல்டிங் பாட். அதுல நீங்க சில தமிழ்ல பசும்பொன், ஐம்பொன் சொல்லுவாங்க. ஐம்பொன் அப்படின்னா பஞ்சதாது அப்படின்னு வடமொழியில சொல்லுவாங்க. ஐம்பொன் இன்னும் அஷ்டதாது அப்படின்னு சொல்லுவாங்க. 8 உலோகங்களை பொறுக்கிறது. இப்ப நம்ம சிலைகள்லாம் கோயில் இருக்கக்கூடிய ஐம்பொன் சிலைகள் சொல்லுவாங்க. அதுல கொஞ்சம் தங்கம் இருக்கும், அதுல கொஞ்சம் செம்பு இருக்கும். இந்த மாதிரியான பல உலகங்களை அதுல உள்ள போட்டு அப்படி உருக்கி செய்வாங்க. அப்படி சுருக்கி செய்யும் போது எல்லாரும் நினைக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியா, இது பலதும் சேர்ந்து இது உருவாகி இருக்குன்ட்டு. நான் அதுல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, இதையெல்லாம் சேர்ந்து உருக்கும் போது அங்க தனித்தனி அடையாளங்கள் உருக்குலைக்கப்படும். அப்ப நீங்க என்ன பண்ணும், நீங்க ஒரு நேஷனல், ஒரு மொழி, ஒரு பெருசு டாமினன்ட் ஃபீச்சர் டேக் ஓவர் பண்ணிடும். அதுல கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு அடையாளம் இருக்காது. இது எல்லாம் சேர்ந்து உருக்குலைஞ்சு ஒரு புதிய அடையாளம் உருவாகும் போது அதுலேயே டாமினண்டா இருக்கக்கூடிய ஒரு மொழி ஒரு அடையாளம் என்ன சொல்ல போகுதுன்னா, மீதி இருக்க அடையாளத்தெல்லாம் மறைச்சிடும். இது நான் தான் சொல்லும். அப்ப அந்த உருக்குப்பானையிலிருந்து வெளியே வருகிற புதிய கலவை உலோகம், உருக்குப்பானையிலிருந்து வரக்கூடிய அலாய் இது நான் தான் என்று அடையாளம் சொல்லி மீதி எல்லாம் அடையாளம் தெரியாமல் காணாக்கப்படும். ஆக அந்த உருக்குப்பானைக்குள்ள இருந்து அடையாளம் அளிக்கப்பட்ட ஏதோ ஒன்று கதறி அழுவது மாதிரி எனக்கு தோணும். அந்த மெல்டிங் பாட்டுக்குள்ள ஏதோ ஒன்று கிரை பண்ணுது. இட்ஸ் கிரைங். அது அதனால இந்தியா ஒரு மெல்டிங் பாட் இல்லைன்னு நினைச்சேன். ஏன்னா நாங்க போய் பார்க்கிறேன், ஒரு 2000 பேர் மக்கள் வசிக்கிற ஒரு பழங்குடி மக்கள் ஒரிசாவில் தங்களுடைய மொழியை தக்க வைத்துக் கொண்டு அவங்களுக்குன்னு தனி உடை, அவங்களுக்குன்னு தனி ஆபரணம், அவங்களுக்குன்னு தனி கடவுள், எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா அவங்க இந்த பூமியில வாழ்ந்திருக்காங்க. அப்ப அவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாரையும் சேர்ந்து இவங்கெல்லாம் இந்தியர்கள் அப்படின்னு நான் உருக்குப்பானையில போட்டு உருக்கு பண்ணேன்னா அவங்களுடைய அடையாளமே போயிடும். ஆக இது ஒரு உருக்குப்பானை அல்ல. இப்ப அமெரிக்கா மாதிரி இடத்துல இன்னொன்னு பயன்படுத்துறாங்க. இப்ப
ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய மூதாதையர் பார்த்தீங்கன்னா அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவங்களும் இருப்பாங்க. ஆனா பின்னால வந்து இந்த உரிமைகளுக்காக போராடி எல்லாரும் ஒண்ணுன்னு பேசி வரும்போது என்ன பண்ணாங்க, இன்னொரு ஆர்டிகுலேஷன் வந்து, நீ கருப்பன் சொல்லாத, மெக்சிகன் சொல்லாத, எஸ்பானியன் சொல்லாத, எல்லாம் நம்ம வந்து வி ஆர் அமெரிக்கன்ஸ். நம்ம வந்து அமெரிக்காங்கிற ஒரு நாட்டில் இருக்கோம். அந்த நாடு வந்து ஒரு நம்ம காலையில சாப்பிட்றதுக்கு சேலட் பவுல் வச்சிருப்போம் பார்த்தீங்களா, சேலட் கிண்ணம். அந்த சேலட் கிண்ணத்துல வந்து நம்ம என்ன வைக்கிறோம், ஒரு வெள்ளரிக்காயை வைக்கிறோம், வெள்ளரிக்காயை அரிஞ்சு, ஒரு கேரட் வைக்கிறோம், ஒரு 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 பீட்ரூட் வச்சிருப்போம், ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு வச்சிருப்போம், ஒரு இது மாதிரி வச்சிருப்போம். டிஃப்ரெண்ட் கலர், ஒன்று ஒரு சிவப்பு கலர்ல ஒன்று இருக்கும், ஒரு வெள்ளையில இருக்கும். உடனே ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாங்க, நம்ம எல்லாம் ஒரு சாலட் கிண்ணத்தில் இருக்கிறோம். நீங்க யாராவும் இருக்கலாம், நீங்க ஹிஸ்பானியனா இருக்கலாம், நீங்க மெக்சிகனா இருக்கலாம், நீங்க இந்தியனா இருக்கலாம், நீங்க சைனீஸா இருக்கலாம், அமெரிக்கா என்ற குடிமகளாக நாம் இருக்கிறோம், சாலட் கிண்ணம்னு பெருமையா பேசிக்கிறாங்க. எனக்கு அதிலும் உடன்பாடு இல்லை. அதுல ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன் உடன்பாடு இல்லைன்னா, இந்த கிண்ணத்துக்கு எது வரும் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி வருவதில்லை. எத்தனை பேர் தங்களுடைய சாலட் கிண்ணத்துல சென்னையிலையும் கொழும்புலையும் வேற இடங்கள்லையும் ஒரு வெண்டைக்காயை வச்சாங்க, எத்தனை பேர் கத்திரிக்காய் வச்சாங்க, எத்தனை பேர் பாகக்காய் வச்சாங்க? இதுக்கெல்லாம் இடம் இருக்கா? அதுக்கு இடமாகிறதுக்கே வந்து ஒரு நீட் எக்ஸாம் மாதிரி, ஒரு தேர்வு மாதிரி, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி ஒரு தேர்வு பண்ணி தான் தேர்ந்தெடுக்கப்படுது. அது ஒரு ஆர்கானிக் ப்ராசஸ் இல்லை. அதனால அதுலயும் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்பதான் நான் வந்து இந்த மழைக்காடுங்கிற உருவகத்தை கண்டுபிடித்தேன். அது வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த ரெயின் ஃபாரஸ்ட், அந்த ரெயின் ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்கும். அது கீழே தரையிலையும் எப்பயுமே ஈரமா இருக்கும். சூரிய ஒளி ஈஸியா புகுத முடியாது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதியில் வந்து சில இடங்கள்ல வந்து பூச்சிகள், புழுக்கள், சின்ன ஃபங்கஸ் சொல்லப்படுகிற பூஞ்சை காளான்கள், பூஞ்சைகள் அந்த மரத்திலேயே வந்து பூஞ்சையா இருக்கும், ஈரத்தை பதிவு இருக்கும். சில நேரங்களில் பட்டாம்பூச்சிகள் பறந்துகிட்டு இருக்கும். ஒவ்வொரு உயரத்திலையும் ஒவ்வொன்று இயங்கிக்கிட்டு இருக்கும். ஒரு உயரத்துல வந்து குரங்கு தாவிட்டு இருக்கும், இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு தாவும். அப்புறம் ஒரு இடத்துல புலி நடந்து போய்கிட்டு இருக்கும், இன்னொன்று வந்து சிறுத்தை போய்கிட்டு இருக்கும், அந்த பகுதியிலே ஒரு யானை போய்கிட்டு இருக்கும். அப்புறம் மீதி போகும்போது அந்த காட்டுக்கே ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் சராசரிக்கு எல்லா மரமும் வளரும். அந்த மரங்கள்லாம் சந்திக்கிற இடங்கள்ல வந்து ஒரு குடை மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் கனோப்பின்னு பேரு. அதுக்கு மேல வெளியில போய் ட்ரோன் ஷாட்ல அல்லது ஹெலிகாப்டர்ல போய் பாத்தீங்கன்னா, அந்த மலைக்காடுல வந்து சில மரங்கள் வந்து அதை விட உயரமா வளர்ந்து, அதுக்கு பேர் ஓவர் ஷூட்னு பேரு, அவுட் கிராப்னு பேரு. அந்த குடை மாதிரி இருக்கக்கூடிய சராசரி உயரத்தோட சிலது வந்து அதிகம் வளர்ந்திருக்கும். இப்ப சராசரி உயரம்ங்கிறது ஒரு சமூகம். அதுக்கு மேல வளர்ந்திருக்கக்கூடிய அந்த ஓவர் ஷூட்டுங்கிறது சிலர் வந்து ரொம்ப எப்படி, ஒரு நாட்டில் வந்து ஒரு 10 பெரிய பணக்காரர்கள் இருக்க மாதிரி, ஒரு 10 சிறந்த எழுத்தாளர் இருக்க மாதிரி, ஒருத்தர் நோபல் பரிசு வாங்கினது மாதிரி, ஒருத்தர் வந்து சாகித்ய அகாடமி வாங்கின மாதிரி, ஒருத்தர் இன்னொரு பரிசு வாங்கியிருக்க மாதிரி, ரொம்ப தலை கனத்தவர், அவரு தான் பெரிய ஞானி, இந்த மாதிரி ஆளுகள்லாம் வளர்ந்தது மாதிரி சிலது வளர்ந்துருக்கும். ஆனா அது மலைக்காட்டினுடைய சராசரி உயரம் அல்ல. அது வந்து அதை பற்றி ஓவர் ஷூட் பண்ணுது. ஆனாலும் அப்படி வளர்ந்த மரத்தினுடைய வேரும் அந்த மலைக்காட்டில் தான் இருக்கு. அந்த சராசரியாக வளர்ந்த மரங்களுடைய உயரமும் அந்த மலைக்காட்டில் தான் இருக்கு. அந்த ஓடி தாவுகிற குரங்கும் அது சாப்பிடுகிற உணவும் காயும் அந்த மலைக்காட்டில் தான் இருக்கிறது. அந்த புலியும் அங்குதான் இருக்கிறது. இந்த புலி அடித்து சாப்பிடுகிற மானும் அங்குதான் இருக்கு. அங்க இந்த கம்பிளி பூச்சிகளும் அங்குதான் இருக்கு. அந்த சின்ன தட்டாம்பூச்சிகளும் அந்த பூஞ்சை காளானும் அங்க இருக்கு. இது எல்லாம் சேர்ந்தது மலைக்காடு. இந்த மலைக்காடு ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கு, ஒன்றை ஒன்று சாப்பிடுகிறது. ஆனால் காடுகள் அதனால் அழிவதில்லை. மான் கூட்டம் வந்து புலிகள் அடித்து சாப்பிட்டதால் மான் கூட்டம் அழிந்ததில்லை, அதனால் காடுகள் அழிந்ததில்லை. ஆனால் மனிதர்களால் மான்கள் அழியக்கூடும், காடுகள் அழியக்கூடும். ஆகவே வந்து ஒரு மலைக்காடாத்தான் எனக்கு இந்தியா தோன்றுகிறது. அது வந்து எல்லாமே சேர்ந்து இருக்கிறது, எல்லாமே அங்கு இருக்கிறது, ஒன்றை ஒன்று சார்ந்து இயங்குகிறது. இதில் யார் பெரிது சிறிது என்பது முக்கியமல்ல, எல்லோருடைய வேரும் அடிப்படையும் அந்த மலைக்காட்டில் இருக்கிறது. அப்பதான் வந்து ஒருத்தன் உயரமா வளர்ந்தவனா இருந்தாலும் சரி, அவன் வந்து ஒரு பெரிய மேதாவியா இருந்தாலும் சரி, அவர் பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, அவர் ஒரு உலகத்தினுடைய 50 பணக்காரர்கள் ஒருவராக இருந்தாலும் சரி, அந்த மலைக்காடு என்பதே எல்லாரையும் சேர்ந்திருக்கிறது. அதனாலதான் அந்த மலைக்காடுங்கிறது சொல்லிட்டு வரேன். சார், இந்த ஆராய்ச்சி காம்ப்ளெக்ஸ் கடைசி ஆரிய பரவல் கோட்பாடு வச்சீங்க, இருக்கு இந்திரா காந்தாரா கோட்பாடு படித்த அண்மையில் பேசுறீங்க. அது இன்னும் எங்களுக்கு முழுமையா தெரியாது, அது பற்றி சொல்ல முடியுமா? இதை பற்றி நானே இப்பதான் முதலியா பேசியிருக்கேன். இந்த தகவல் செய்தி வந்து தரவு எனக்கு புதுமை கிடையாது. இந்த தரவு நான் அந்த 2003-4 நான் திரட்டியிருக்கேன்.
அதுக்கு பின்னால தொடர்ந்து படிச்சுக்கிறேன். வேற வேலைகள் இருந்ததுனால பண்ணலை. இது சரியாக இந்த சிந்துவெளியினுடைய நூற்றாண்டு விழா தேதியில தான் இதை பற்றி நான் முதலாக பொது வெளியில் பேசியிருக்கேன். சென்னையில் நடந்த அந்த கூட்டத்தில் வந்து எப்படி வந்து நான் கொற்கை வஞ்சி துண்டி வளாகத்தை அஸ்கோ பற்போலா ஐராவத மகாதேவன் முன்னிலையில் நான் செஞ்சது மாதிரி இந்த அறிவிப்பை வந்து மானுடவியல் அறிஞர் பக்தவச்சல பாரதியை அமர வைத்து ஒரு நிறைந்த அரங்கில் நான் இதை பேசியிருக்கிறேன். இதுவும் வந்து இடப்பெயர் ஆய்வு தான். எப்படி வந்து மனிதர்கள் அனைவருமே பயணத்தால் கட்டமைக்கப்பட்டவர். ஏதாவது ஒரு மொழியைச் சேர்ந்தவர்கள், ஏதாவது ஒரு இனத்தைச் சேர்ந்தவர்கள். நாங்கள் வந்து பூமி தோன்றியதிலிருந்து இதே இடத்தில் அப்படியே நட்டு வைத்த இடத்தில் நட்ட வைத்த மரம் மாதிரி வளர்ந்து கொண்டு இருக்கிறான்னு சொன்னால் அவன் பொய் சொல்கிறான் என்ற அர்த்தம். மனிதன் வந்து மரம் அல்ல, அவன் ஒரு கால்நடை. அவன் காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு அலைகிறான். அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரலாறுகள் வேறு விதமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. ஜெர்மனியில் சுவர் எழுப்பப்படுகிறது, சுவர் இடிக்கப்படுகிறது. இதுதான் உலக வரலாறு. எவ்வளவோ சர்வாதிகாரிகளையும் எவ்வளவோ படையெடுப்புகளையும் இந்த உலகம் பார்த்து விட்டது. அப்படின்னு இருக்கும்போது யார் ஒருத்தர் வந்து நான் தான் அந்த உலகத்துக்கே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவு ஞானங்கள் எல்லாம் என்னுடையது, உலகத்தில் இருக்க மீதி எல்லாம் காட்டு முராண்டியா இருந்தா நான் வந்து அவங்களை பண்படுத்துறேன்னு யாரு சொன்னாலும் அவர்கள் பொய் சொல்கிறார்கள். இதுதான் உண்மை. இதை பண்ணும்போது நான் வந்து முதல் கையில் எடுத்தது என்னுடைய மூதாதையர்கள், நம்முடைய மூதாதையர்கள், சங்க இலக்கியத்தை எழுதியுடைய மூதாதையர்கள். அவர்கள் கட்டி எழுப்பிய ஒரு பண்பாடு சிந்துவெளி பண்பாடு என்பதை நிறுவும் முயற்சியில் முதலில் ஏற்பட்டேன். நிறைய பேருக்கு அதுல வந்து சிலருக்கு வந்து கருத்து முரண்பாடு இருக்கலாம். சிலருக்கு என்ன கருத்து முரண்பாடு என்கிட்ட பேசியிருக்காங்க. நீங்க சொல்றபடி பார்த்தா சங்க இலக்கியத்தினுடைய முன்னோடிகள் சிந்துவெளி பகுதி குஜராத் பகுதியோடு தொடர்புடையது என்றால் நம்மெல்லாம் வடக்கிருந்து வந்தவர் என்று சொல்லி விடுவார்களோ. நான் சொன்னேன் அப்படிலாம் சொன்னா ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு. ஏன்னா வடக்குல சூளம் என்பது வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏனென்றால் உண்மை எதுவோ இருக்கோ அந்த உண்மையை தான் சொல்லணும். எப்படி வயிறு பசிக்கிறவனுக்கு வந்து எத்திசை செல்லணும். அதுல எவனா அவையார் எதுவும் சொல்லியிருக்காங்களா? வயிறு பசிச்சா எத்திசை வேணாலும் போ, ஆனா வடக்க மட்டும் போயிடாத, அல்லது தெற்கு வடக்குல இருந்து தெற்கு வந்துடாதுன்னு அவங்க ஒன்றும் எழுதவே இல்லையே. உலகத்தினுடைய உண்மை தான், வாழ்க்கையினுடைய உண்மை. இப்ப தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் தொடர்பு இருக்குன்னா கண்ணகி இருக்காங்க. கண்ணகியினுடைய கதையை வந்து எங்க சிலப்பதிகாரத்தில் எழுதியிருக்கு. புகாரிலிருந்து மதுரைக்கு வந்து மதுரையில் சண்டை போட்டு வஞ்சிக்கு போனாங்க சேர நாட்டுக்குன்னு. ஆனா அவங்க சேர நாட்டுக்கு போனாங்க பட் ஆனா இதுல வந்து இலங்கையில வந்து நீங்க போய் பாருங்க, பத்தினி தெய்வம் என்று கொண்டாடப்படுகிற கண்ணகி வந்து தமிழர்களும் கொண்டாடுகிறார்கள், பௌத்தர்களும் சிங்களர்களும் கொண்டாடுகிறார்கள், பத்தினி தெய்வம் என்று சொல்கிறார்கள். அதுல வந்து இங்க பாருவாங்க வடகிழக்கு பகுதியுடைய மலைப்பகுதி, அந்த 2 பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் சொல்றாங்க இந்த கண்ணகி வந்து மதுரையிலிருந்து சேர நாட்டுக்கு போகவில்லை, நேராக இலங்கைக்குத்தான் வந்தார்கள். அவங்க வந்து டு கூல் டவுன், அவங்களுடைய சினத்தை தணிப்பதற்காக இந்த இலங்கைக்கு வந்ததாக அங்கு மரபு இருக்கு. இன்னும் சொல்ல போனா கண்ணகி வழிபாடு வந்து இந்தியாவை விட இலங்கையில் தான் அதிகம், தமிழ்நாட்டில் அதிகம், இலங்கையில் அதிகம். இப்ப இருக்கிற பகுதி வந்து அந்த மட்டக்களப்புல தான் இருந்து பேசிட்டு இருக்காங்க. அங்கதான் கண்ணகி வந்து ரொம்ப அப்படியா அங்க அதிகம். நீங்க போய் இப்ப கேரளால பாருங்க, கொடுங்காலூர் அம்மன் போட்டு அங்க கண்ணகி பரணி பாட்டுன்னு பாடிக்கிட்டு இருக்காங்க அங்க அந்த தொல் மக்கள். ஆக இது ஒரு கதை மரபு. அப்ப நான் கேட்கிறேன், கண்ணகி உண்மையிலேயே 2 இடத்துக்கும் போயிருக்க முடியாது. ஒண்ணு கண்ணகி உண்மையில் சேர நாட்டுக்கு போனாங்களா இலங்கைக்கு போனாங்கன்னு நான் கேட்டேன்னா கிடுக்கி பிடி கேள்விப்பட்டா யாரும் பதில் சொல்ல முடியாது. ஆனால் 2 இடங்களிலும் தமிழர்கள் போனார்கள், அவர்களோடு கண்ணகியும் போனார். இதுதான் உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து வாதம் பண்ண மாட்டீங்க, இவங்க அது வந்து இது பொய் இது உண்மை, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆக நான் வந்து இந்த கொற்கை வஞ்சி தொண்டி வளாகத்திற்கு உரிமையாளனாகிய தமிழர்களின் முன்னோடியாகிய சங்க இலக்கியத்தின் முன்னோடிகள் ஒரு பெரிய உலகத்தில் சிறந்த நகர நாகரிகத்தை ஏற்படுத்தினார்கள் மொஹஞ்சதாரோ ஹரப்பா என்பது எனக்கு பெருமையா இருக்கு. சிலருக்கு வந்து அந்த பெருமை இல்லாம இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இது முடித்ததுக்கு பின்னால் ஒரு கேள்வி. இப்ப மரபணுல வந்து சொல்றது வந்து யார் எப்போது வந்தார்கள்? இந்த உலகத்தில் எல்லாருமே வந்தீர்கள், இந்த உலகத்தில் எல்லாருமே புலம்பெயர்ந்தவர்கள், இந்த உலகத்தில் எல்லாருமே பயணம் பட்டவர்கள். ஆனால் வரலாறு எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்றால் யார் எப்போது எங்கிருந்து எங்கே போனார்கள், அங்கே போய் என்ன செய்தார்கள். நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, ஹிட்லர் பிறக்காத உலகம் வேறு மாதிரி இருந்திருக்க கூடும்.
அசோகர் இல்லாத உலகம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஒருவேளை கலிங்க போர் நடக்கலைன்னா இலங்கை வரலாறு வேற மாதிரி இருக்கும். கலிங்க போர் நடந்தது அங்க இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னால் அசோகர் வந்ததுக்கு பின்னால் அங்கிருந்து 2 பேர் அனுப்புவார், அங்கு பௌத்தம் பரவும். பௌத்தம் இந்தியாவை விட்டு வெளியேற்பட்டது. அங்கிருந்து திபேத்திலிருந்து இருந்து சைனா, சைனால இருந்து கொரியா, கொரியால இருந்து ஜப்பான் வரைக்கும் பௌத்த மதம் போயிருச்சு. ஆக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இந்த மதம் தோன்றியிருக்காவிட்டா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, எந்த மக்கள் எப்போது எந்த காலகட்டத்தில் எங்கு பயணித்தார்கள், யாரோடு பழகினார்கள், அதனால் வரலாறு எப்படி மாறியது அப்படின்னு தான் நம்ம படிக்கணும். அப்படின்னு பண்ணும்போது நான் கொற்கை வஞ்சி தொண்டி வளாகத்தை சிந்துவெளி மக்களுடைய புலப்பெயர்வு சங்க இலக்கியத்தில் தெற்நோக்கி பயணித்து ஆவணப்படுத்தப்பட்டது. சங்க இலக்கியத்திற்கும் சிங்க இலக்கியத்திற்கும் ஒரு மரபு வழி தொடர்பு இருக்கிறது என்பதை சொல்லும் போது, வடநாட்டில் இருக்கக்கூடிய அல்லது வேதங்களை எழுதக்கூடிய அல்லது ராமாயணம் மகாபாரதம் பேசக்கூடிய அந்த மக்கள், ஆரிய மக்கள் எங்கிருந்து எங்க வந்தார்கள் என்று பேச வேண்டிய தேவை எனக்கு இருக்குல்ல. நான் தமிழ் மக்களுடைய பயணத்தை பேசும்போது அவர்களும் மக்கள் தானே. அப்படி பேசும்போது நான் அந்த கதையை இந்தோனேசியாவில் தொடங்கி, இந்தோனேசியா, தாய்லாந்து, ஏன்னா தாய்லாந்துல ஒரு அயோத்தியா உண்டு, அங்கிருக்க மன்னர்கள் தங்களை ராம் மன்னர்கள் என்று சொல்வார்கள். இந்தோனேசியாவினுடைய ஏர்லைன்ஸ் பேர் கருடா. நீங்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா மாதிரி அங்க பேரு கருடா, கருடாங்கிறது. அங்கு பல ஊர்கள் இருக்கின்றன. பாண்டுரங்கன் ஒரு ஊர் இருக்கு இந்தோனேசியாவில், பாண்டுரங்கன். அந்த மாதிரி ஊர்கள்லாம் நான் இப்ப தொகுத்து, அப்ப அந்த ஊர்களுக்கு அந்த இடத்துக்கு இந்த ஊர் பேர் எப்படி போச்சு? இந்திய பண்பாடு தென்னிந்திய மன்னர்கள் மூலமாக, பல்லவர்கள், சோழர்கள் மூலமாக அங்கு பரவும் போது இந்த பெயர்கள் போன. அப்ப அதை பின்தொடர்ந்து நான் போகும்போது இந்த 3 சொற்களை எடுத்துக்கொண்டு, அதுக்கு நான் பர்பஸாவே பேரு ரிக்னு வச்சிருக்கேன். ரிக் வேதம், ரிக் யஜூர் சாம அதர்வண வேதம். அதனால KVT, கொற்கை வஞ்சி தொண்டி, எப்படி தமிழர்களை தவிர வேறு யாரும் அடையாளம் கோர முடியாதோ அதை போல ஆரியர்களை தவிர, இந்தோ ஆரியர்களை தவிர அல்லது வடமொழியை பேசுபவர்களை தவிர, வேதங்களோடு தொடர்புடையவர்களை தவிர வேறு யாரும் அடையாளம் காண முடியாத ஒரு 3 பெயர்களை எடுத்தேன். அது ரிக். தமிழ்நாட்டில் யாரும் நான் தான் ரிக் எழுதுன்னு சொல்றது இல்லை. இந்திரா, இந்திரா வேதத்தில் இருக்காரு, ராமாயணத்தில் இருக்காரு, மகாபாரதத்தில் இருக்காரு. அவர் இந்திரர்கள் கோட்டையை அளித்தவர். அவர் தேவர்களுக்கெல்லாம் தலைவர், தேவலோகத்தில் இருப்பவர். அதனால அவர் இந்திரா. காந்தாரா மகாபாரதத்தில் வருது, ராமாயணத்தில் வருது, வேதத்திலையும் வருது, அது ஒரு பகுதி. இந்த 3ஐயும் தொகுத்து RIG, எப்படி KVT கொற்கை வஞ்சி தொண்டி பண்ணணும், அதே மாதிரி RIGனா ரிக். அதை பர்பஸா அதை கிரியேட் பண்ணி அதனுடைய பெயர்களை எல்லாம் நான் அறிவியல் பூர்வமாக திரட்டி கொண்டு போகும்போது, வடநாட்டு பகுதியில் இருக்கு, தென் பகுதியில் மிக குறைவாக இருக்கிறது. இந்தோனேசியா, தாய்லாந்துக்கு பரவுகிறது. இந்த இந்து மதம், இந்திய மதம் பரவிய போது, அதற்கு முன்னால் அது பாகிஸ்தான் வழியாக, ஆப்கானிஸ்தான் வழியாக வரும்போது, அது கிர்கிஸ்தான், டர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஈரான், அந்த பகுதியில் போந்து அஜர்பைஜான், அதையும் தாண்டி மேலே போகும்போது ஜார்ஜியா. அதுதான் ஸ்டெப்பி புல்வெளிகள். அந்த ஸ்டெப்பி புல்வெளிகளின் வழியாக இவர்களுடைய பெயர்களும் கதை மரபுகளும், ராம், சீதா, ராவன், லங்கா. நீங்க இலங்கையில் உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்க அங்கதான் அந்த லங்கா இருக்குன்னு நினைச்சுக்கிறாதீங்க. இந்த மாதிரியான லங்கா பிலிப்பைன்ஸ்ல இருக்கு, இந்தோனேசியாவில் இருக்கு, ஈரான்ல இருக்கு, ஈராக்ல இருக்கு. அங்க அந்த பகுதியில எல்லாம் லங்கா, சீதா, ராம், இந்த மாதிரியான கதை பெயர்களையும் கதை சொற்களையும், சீதை தேடப்பட்ட இடங்களையும் தொகுத்து 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 அட்சரேகை தீர்க்க ரேகையோடு நான் கொடுக்கிறேன். கணேசா என்ற பெயர், வியாஸ் என்ற பெயர், பிராமணா என்ற பெயர், சத்திரியன் என்ற பெயர், சூத்ரன் என்ற பெயர், இந்த மாதிரியான வருண கோட்பாடுகள் எப்படி வந்தது என்பதை இடப்பெயர்கள் மூலமாக நிறுவி இப்பதான் அறிவிச்சிருக்கேன். இதை போல ஒரு புத்தகம் தயார் செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு பேர் அதான் ரீகாம்ப்ளெக்ஸ். இதுதான் இப்போதைக்கு லேட்டஸ்ட். இதை பேசி முடித்த போது 2 முக்கியமான அறிவிப்புகளை நான் செய்திருப்பேன். இப்ப இந்த நீங்க அப்டேட் பண்ணி வந்தீங்க, தொழில்நுட்பத்தை அப்டேட் பண்ணி கொண்டு வந்தீங்க. இப்ப AI வந்த பிறகு நீங்க இப்ப எங்க பண்பாடு இந்த ஆய்வுகள் முன்னேற்றங்கள் இன்னும் விரைவாக வரக்கூடிய சாத்தியம் இருக்கா? சுருக்கமா சொல்லிட்டா முடிச்சிடலாம். ஆமா, கட்டாயம். இது முக்கியமான கேள்வி. அதாவது நீங்க ஒரு மொழியினுடைய தோற்றம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியமானது தொடர்ச்சி. தோற்றம், தொடர்ச்சி. ஒரு மொழி எவ்வளவு தொன்மையானதுங்கிறது தோற்றம் தொடர்புடையது. ஒரு மொழி எவ்வளவு இளமையானது என்பது அதனுடைய தொடர்ச்சியை பொறுத்து.
ஒரு மொழி வந்து தொன்மையாகவும் இருக்கணும், இளமையாகவும் இருக்கணும்னா அதுக்கு தோற்ற தொன்மையும் தொடரும் இளமையும் இருக்கணும். அதனாலதான் சில மொழி அழிஞ்சு போயிடும். இப்ப வந்து சமஸ்கிருதம் எத்தனை பேர் பேசுறாங்க? வீடுகளில், கோயில்களில் பேசப்படுகிறது. ஆக வந்து தமிழ் நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். ஆக வந்து ஒரு மொழி தன்னை தக்க வச்சுக்கிறோம் சொன்னா எந்த டெக்னாலஜி வருதோ அதுக்கேற்ற மாதிரி. முதல்ல எப்படி இருந்தது? சங்க இலக்கியம் முத பாறையிலாம் எழுதினாங்க தமிழ் எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்கள்ல இருந்து அது வந்து ஏற்றுச்சுவடிக்கு வந்திருக்கும். துணியில எழுதினாங்க. ஏற்றுச்சுவடியில் இருந்தது யாரோ படியெடுத்து வச்சு அச்சுக்கலை வந்தப்ப பிரிண்டிங் பிரஸ்ஸுக்கு ஏற்றினாங்க. பிரிண்டிங் பிரஸ் வந்தா நம்ம கையில சங்க இலக்கியம் கிடைச்சது. சங்க இலக்கியம் நம்ம கிடைக்காம இருந்தா என்ன இருக்கும்? அது ஆதீனங்கள் மடங்கள்ல இருந்திருக்கும். அது நம்மகிட்ட இருக்குன்னே தெரியாது. அப்ப பிரிண்ட் வந்ததுக்கு பின்னாலதான் மொழி ஜனநாயகப்படுத்தப்பட்டது. அப்ப நம்ம கையில எல்லாம் பேப்பர் வந்துருச்சு. அப்புறம் அடுத்த ஒரு டெக்னாலஜி வருது, கம்ப்யூட்டர். நம்ம என்ன பண்ணோம்? இந்த சங்க இலக்கியங்கள்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி கம்ப்யூட்டர் கொண்டு போனோம். அப்புறம் இணையம் வந்தது. இப்ப இணையத்துல செயலி மூலமா சங்க இலக்கியத்தை படிக்கிறோம். ஒரு டெலிபோன் இருந்தாலே எல்லா லைப்ரரியும் நம்ம டெலிபோன்ல தூக்கிட்டு போயிடலாம். அப்ப அடுத்து வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது. மெஷின் லாங்குவேஜ் என்று சொல்லப்படுகிற ஒரு ஒரு கட்டமைப்பு வருகிறது. அப்ப இப்ப என்ன, நம்ம கையில வந்து முதல்ல எழுதிட்டு இருந்தோம். எழுதுகோள்ல எழுதணும், பேனாவில் எழுதணும், பென்சில் எழுதணும். அப்புறம் டைப் பண்ண ஆரம்பிச்சோம் விசைப்பலகையில. இனி ஃபியூச்சர்ல வந்து டைப் கூட பண்ண மாட்டோம். நம்ம வந்து டெக்ஸ்ட் டு வாய்ஸ் டு டெக்ஸ்ட் வரும். நீங்க வந்து கருவிகளோடு பேசிக்கொண்டிருப்பீர்கள். அதுல இப்ப இருக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் திருத்தப்பட்டு தவறு இல்லாமல் 100% நீங்கள் ஒளி பிழையாக சொன்னா கூட அது புரிந்து கொண்டு அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாத வாய்ஸ் டு டெக்ஸ்ட் வரும். அந்த வாய்ஸ் டு டெக்ஸ்ட் வரும்போது உலகம் எப்படி கட்டமைக்கப்படும்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நீங்க இந்த மெட்டா லாங்குவேஜ் அல்லது மெட்டா டேட்டா என்று சொல்லப்படுகிற இந்த உலகமெங்கும் பரவி இருக்கக்கூடிய கிளவுடில் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் உறங்கிக் கொண்ட இந்த தகவல்களை நீங்க எந்த அளவுக்கு அந்த மொழியிலும் அந்த இலக்கியத்தை பற்றியும் நீங்க அங்க போய் பதிவு செய்கிறீர்களோ அதை வைத்துதான் ஏஐ புரிந்து கொள்ளும். அப்ப என்ன பண்ணுவாங்க, யாராவது தொடர்ந்து அதுக்கேற்ற மாதிரி அவ்வளவு விக்கிபீடியா பேஜஸ், அவ்வளவு தமிழ்ல அவ்வளவு ஒலிப்புகள் ஓரலாவும் போகணும். அப்பதான் ஒரு மெஷினுடைய கம்ப்யூட்டருடைய கட்டமைப்புக்குள் அந்த இலக்கியம் வரும். அப்ப என்ன ஆகும், இப்ப போய் நீங்க போய் சாட் ஜிபிடில போய் கேளுங்க, உங்க பேரை சொல்லி பாருங்க, என் பேரை சொல்லி கேட்பாங்க, கொற்கை வெஞ்சி தொண்டி காம்ப்ளெக்ஸ் என்னன்னு கேளுங்க, பதில் இருக்கு. ஆர்ஐஜி பற்றி கேளுங்க, அது பதில் இருக்கு. இந்த ரிக் நீ சொல்லி நான் பேசி 30 நாள் ஆகல, அதுக்குள்ளே ஒருத்தர் போட்டு ஏஐல கேட்டா, சாட் ஜிபில கேட்டா இது பதில் கொடுக்குது சார் அப்படிங்கிறான். இந்த 30 நாளுக்குள்ள அது வந்து இன்டர்நெட்டுக்குள்ள போய் அது ஏஐ புரிஞ்சுக்கிட்டு ஒரு செய்தியை கொடுக்குது. ஆக வந்து உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தமிழ் தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப வந்து அந்த ஜெனரல் லாங்குவேஜ் என்விரான்மெண்ட், மெஷின் லாங்குவேஜ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெட்டா டேட்டா, இந்த கிளவுட் இன்ஃபர்மேஷன், இந்த தரவுகள், இணையத்தில் இருக்கக்கூடிய தரவுகள், இதுக்குள்ளாம் தமிழை நம்ம கொண்டு போகும்போது தமிழ் தொடர்ந்து வாழும். அதனாலதான் ஏற்றுச்சுவடியிலிருந்து அச்சுக்கு வந்தது, அச்சிலிருந்து இணையத்துக்கு வந்தது, இணையத்திலிருந்து இன்னொரு நிலைக்கு வரும். ஒருவேளை வந்து பூமியிலிருந்து வேறு கோள்களுக்கு மனிதர்கள் பயணப்பட்டால் அவருடன் சேர்ந்து தமிழும் பயணிக்கும். ரொம்ப நன்றி சார். மிக நெருக்கடியான நேரத்துல கூட வந்து மிக அற்புதமான தகவல்களை சுவாரஸ்யமா சொன்னீங்க. உண்மையில மீண்டும் வாழ்த்துக்கள் இயல்பது கிடைச்சதுக்கு. உங்களை சந்திச்சது வந்து என்னுடைய ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயம். நீங்க அடிக்கடி சொல்ற மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு நிறைவை தந்தது. நீங்க நினைச்சதை